பாலசுப்ரமணியாவா நீங்க பேசுறீங்களா? ஐயா ஆத்து மூர்த்தியா? நமஸ்காரம். ஆத்து நமஸ்காரங்க, ஆத்து நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம நேத்திக்கு வரைக்கும் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் செய்யக்கூடிய மனநாதி மனுஷம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் ரசவாதம் அப்படிங்கிறது என்னங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா விக்கிரக ஆராதனை. பொதுவாக வெளியில் இருக்கக்கூடிய உலக நடவடிக்கைகளில் கவனித்து பார்த்தோம்னா ஒரு விக்கிரகத்தை ஸ்தாபித்து அதை ஆராதிக்கிற ஒரு வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே அந்த விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி செய்யறதுனால நமக்கு மோட்சம் கிடைக்குதான்னு கேட்டால் இருக்கிறது இல்லை. அந்த மோட்சமானது அங்கே உண்டாகிறது கிடையாது. ஏன்னா மோட்சம் அப்படிங்கிறது அந்த உயிருக்கானது. அந்த உயிருக்கு அந்த விமோச்சனத்தை கொடுக்கணும், விடுதலையை கொடுக்கணும். வெளியில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை வழிபடுறதுனாலையோ அதை ஆராதிக்கிறதுனால இங்கே எந்த ஒரு மோட்சமும் உண்டாகிறது கிடையாது. நமக்கு ஏதாவது ஒரு காரிய சித்தி ஆகணுங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு வேண்டுதல் பிரார்த்தனைக்காக வேண்டி அதை நம்ம வெளியில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை பயன்படுத்திட்டு இருக்கிறோமே தவிர மோட்சத்தினுடைய நடவடிக்கைகளுக்காக அப்படின்னு சொல்லி அங்கே எதையும் நம்ம செய்யறது கிடையாது. இன்னொன்று, அந்த விக்கிரகங்களுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது. அதையும் நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்க ஒரு சைடு இருக்கிறாங்க, அதை ஆராதிக்காதவங்க, அதை பத்தி கவனிக்காதவங்களும் இருக்கிறாங்க. இந்த இரண்டு பேர்களும் ஒரே மாதிரி தான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் உண்டாகணும்னு சொன்னால் அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கணும், அவங்க செத்து போகாமல் இருந்திருக்கணும், துன்பப்படாமல் இருந்திருக்கணும். ஏன்னா அந்த இறைவனுக்கு பக்தவத்சலன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்கிறோம். அவர் அன்பும் கருணையும் உடையவர், பக்தர்கள்கிட்ட அன்பும் கருணையோடு இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அபயதானனன் அப்படின்னு கூட அவரை நம்ம வணங்குறது உண்டு. அபயம் தருபவன் அப்படின்னா சரணடைகிறவர்களை காப்பாற்றுறவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த விக்கிரகங்களை சரணடைகிறது மூலமா நமக்கு ஏதாவது காப்பாற்றக்கூடிய நிலைமை உண்டாகுதானா? இல்லை. அந்த விக்கிரகத்தை ஆராதிக்காதவங்க எப்படி செத்து போறாங்களோ அந்த விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்களும் செத்து தான் போறாங்க. அப்போ இந்த விக்கிரகத்தினால இங்க காப்பாத்துறது அப்படிங்கிறதே இங்க இல்லாமல் போகுது. நம்ம அதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருமே உலகத்துல துன்பப்பட்டு செத்து போக வேண்டிய ஒரு நிலைமையை தான் உண்டாக்குது. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரன் காப்பாற்ற ஒரு செயல்படாத ஒரு ஈஸ்வரன் நாம ஏன் பூஜிக்கணும், அவரை நாம ஏன் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க ஏற்படுது. அப்போ உண்மையாவே அவருக்கு அப்படி ஒரு தகுதி இருக்குது, நம்மளை காப்பாத்துறதுக்கான ஒரு நிலைமையில அந்த விக்கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த விக்கிரகத்தை தான் நாம காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு பூட்டு போட்டு அதையும் நம்ம பத்திரப்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த விக்கிரகத்தை அது சாஞ்சு கீழே விழுகாம இருக்கிறதுக்கு நாம தான் இந்த சுண்ணாம்போ சிமெண்டோ பூசி அதை பாதுகாத்துட்டு இருக்கிறோம். உண்மையாவே இந்த விக்கிரகத்துக்கு சக்தி இருக்கிறதா இருந்தா இப்படி ஒரு பாதுகாப்பான விஷயம் அந்த விக்கிரகங்களுக்கே தேவைப்படாது. இந்த விக்கிரகமானது மனிதர்களால் செய்யப்பட்டதே தவிர இந்த மனிதர்களுடைய தன்னுடைய ஒரு ஆறுதலுக்காக அவங்க ஏற்படுத்திக்கிட்டு தானே தவிர இந்த விக்கிரகத்தினால நமக்கு எந்த ஒரு பலன்களும் உண்டாகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த விக்கிரகங்களுக்கு சக்தியே பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் வருது அப்படின்னு சொல்லி வேற நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பிராண பிரதிஷ்டை செய்யறதா இருந்தா நாம அதைய ஸ்தாபிக்கிறதுக்கு நாம எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டியது கிடையாது. அதுக்கு பிராண பிரதிஷ்டை செஞ்சு சக்தி ஊட்டிட்டோம்னு சொன்னா நாம அதை கவனிக்க வேண்டியதே கிடையாது, அதை பாதுகாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவே நம்மளை பாதுகாத்துக்கிட்டு தன்னையும் பாதுகாத்துட்டு இருந்துக்கும். ஆனா அப்படி ஒரு நிலைமையானது இங்க நம்ம கவனிக்க முடியறது கிடையாது. இன்னொன்று, பிராண பிரதிஷ்டை செஞ்சதுக்கு சக்தி ஊட்டுறதா இருந்துச்சுன்னு சொன்னா அப்படி பிராண பிரதிஷ்டை செய்யக்கூடிய அந்த புரோகிதர் அவர் தனக்குள்ளார இருக்கக்கூடிய பிராணனை வெளியில விட்டு அதன் மூலமாக அதுக்கு சக்தி ஊட்டுறதுக்கான ஒரு திறமை அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் தன்னுடைய பிராணனை வெளியில விடும்போது அவர் என்ன ஆவார் அப்படின்னா செத்துதான் போவார். ஏன்னா பிராணன் அப்படிங்கிறது ஜீவனாக இருக்குது. அந்த ஜீவனை அவர் வெளியில விட்டு அவர் பிணமாயிருவார். அப்படி எங்கேயாவது உலகத்துல ஒரு புரோகிதர் தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய பிராணனை கொடுத்து இன்னொரு விக்கிரகத்துக்கு இன்னொரு சிலைகளுக்கு சக்தியை ஊட்டினாரு அப்படின்னு சொல்லி நாம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமானா அதுவும் கிடையாது.
அப்படி ஒருவேளை சக்தி ஊட்டுறதுக்கான ஒரு நிலைமையில இருக்கிறதா இருந்தா முன்னமே எழுந்து நடந்து அது ஓஞ்சு போன பிணத்தை அவர் சக்தி ஊட்டுறதுங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். ஏன்னா அதுக்கு கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல், இப்படியே எல்லா அவயங்களுமே இருக்குது. பிராணன் மட்டும் அந்த பிணத்துக்குள்ளார இல்லை. ஒரு கல்லுக்கு பிராண சக்தியை செலுத்தி அதுக்கு சக்தி ஊட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஒரு பிணத்துக்கு அந்த சக்தியை ஊட்டி அதை எழுந்து நடக்க வைக்கவும் கூட செய்ய முடியும். அப்படி யாராவது ஏதாவது புரோகிதர்கள் தன்னுடைய பிராண பிரதிஷ்டையை கொண்டு போய் ஒரு பிணத்து மேல செலுத்தி அந்த பிணத்தை எழுந்து நடக்க விட்டுருக்குறாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அப்போ உண்மையாவே பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிறது என்னன்னே நமக்கு தெரியாதனால தான் நாம ஏதோ பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு அதுக்கு சக்தி அடைஞ்சதாக, அதுக்கு சக்தி ஊட்டப்பட்டதாக நாம ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. இதனால நம்மளுடைய பிராணனானது என்ன ஆகுது அப்படின்னா அது வெளியில செலவாய் தீர்ந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொன்னா அதுல எத்தனை பேருடைய உழைப்பு அங்க தேவைப்படுது. அந்த கோவிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொன்னா எத்தனை பேர் அதுக்கான பங்களிப்பை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க அது உழைக்க வேண்டியதா இருக்குது. அத்தனை பேரும் அதுல கலந்துக்கிறாங்கன்னு சொன்னா அதுல இந்த ஜீவனுடைய நஷ்டம் இல்லாமல் அதை செய்ய முடியறது கிடையாது. அவரவருடைய ஜீவனை நஷ்டப்படுத்திக்கிட்டு இங்க எந்த ஒரு மோட்ச நிலைமையும் அடைய முடியாதுங்கிறது சாத்தியமே கிடையாது. ஏன்னா செத்து போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு மோட்சம், செத்து போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு சொர்க்கம் இருக்குது அப்படின்லாம் நாம ஒரு நம்பிக்கையில இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள போறதுக்கான ஒரு காரணம்ங்கிறது ஆகுது. அப்ப செத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது மோட்சம் நரகம் இருக்குதான்னு கேட்டா அந்த பிணத்துக்கு எதையுமே அறிய முடியாது. இந்த உடம்பை விட்டு வெளியில போன ஜீவனாலே எதையும் அறிய முடியாது. ஏன்னா இந்த ஜீவன் ஒரு விஷயத்தை அனுபவப்படணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மனசும் இந்த உடம்பும் தேவைப்படுது. இந்த இரண்டும் அந்த ஜீவனோட சேர்ந்து இல்லாமல் அதனால எந்த ஒரு அனுபவத்தையும் அடைய முடியறது கிடையாது. இதுவே இந்த அகஸ்தியர் கூட ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு, பாரப்பா ஜீவன் விட்டு போகும்போது பாழ்த்த பிணம் கிடக்கும் என்பார், உயிர் போச்சு என்பார், ஆரப்பா அறிந்தவர்கள் ஆறும் இல்லை, ஆகாய சிவத்துடனே சேரும் என்பார், காரப்பா தீயுடன் தீ சேரும் என்பார், கருவறியா மானிடர் கூட்டம் அப்பா அப்படின்னு சொல்லி அவர் கூட தன்னுடைய பாடல்ல சொல்லியிருப்பார். ஜீவன் விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா அந்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய சிவனோட அது சேர்ந்துருன்னு சொல்றாங்க இந்த கருவறியாத மானிடர் கூட்டம் அப்படின்னு சொல்லி அவர் கூட இந்த ஒரு விஷயத்த அவர் ஒரு விமர்சனமா கூட ஒரு பாடல்ல அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. அது அகஸ்தியர் கூட அதை தெளிவா அங்க விளக்கம் கொடுத்துருக்கிறார். அப்போ நாம உயிரோட இருக்கும்போது தான் அந்த மோட்சம்னா என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அந்த உயிர்த்தன்மை நமக்குள்ளார இருந்தாதான் அது சாத்தியமாகும். நம் மரணத்துக்கு அப்புறம் நம்மளால எதையுமே அறிய முடியாதுன்னு சொன்னா அப்ப மரணம் அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத யாராவது யோசிக்கிறாங்கன்னா அவங்களாலதான் சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது அவங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதனால இந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கு நாம போகக்கூடிய பயணத்துல இந்த வெளியில இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்ப வெளியில நாம செய்யக்கூடிய விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறது வேதங்கள்ல சொல்லப்பட்ட விக்கிரக ஆராதனையானது கிடையாது. அது நாம வெறுமனே நம்மளுடைய திருப்திக்காக நாம புரிஞ்சுக்கிட்ட வகையில நாம எதையாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறோமே தவிர அதனால இங்க எந்த ஒரு மோட்சத்துக்கான உபாயங்களும் நடக்கிறது கிடையாது. அப்படி வேதங்கள்ல சொல்லப்பட்ட அந்த பிராண பிரதிஷ்டை செய்யப்படணும் அப்படின்னு சொன்னா பஞ்ச பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக வெளியில போகக்கூடிய பிராணனை வெளியில் போக விடாமல் தன் உள்ளிலே பிரதிஷ்டிப்பது, அந்த மூலத்திலே அந்த புருவ மத்தியத்திலே இதை பிரதிஷ்டை செய்யறது. அப்படி இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் அப்படிங்கிற இந்த இந்திரியங்கள் மூலமாக வெளியில போகக்கூடிய அந்த பிராணனை அப்படி வெளியில் போக விடாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய புருவ மத்தியத்திலே ஸ்தாபிப்பதற்கு பேர் தான் இங்க பஞ்ச பிராண பிரதிஷ்டை. அப்படி செய்யும் போதுதான் நமக்கு அந்த விக்கிரக ஆராதனை செய்யறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது நம்மளால அனுபவிக்க முடியும். அப்ப அந்த விக்கிரக ஆராதனை இது எங்க இருக்குது அப்படின்னா அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடியது. அப்ப அவனவனுக்குள்ளார அந்த ஆராதனையை தேடாம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம போய் தேடி அலையிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த மோட்சமானது கிடைக்க பெறது கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேதங்கள்ல சொல்லப்பட்டதாகட்டும் சித்தர்கள் சொல்லப்பட்ட விஷயங்களாகட்டும் இது எல்லாமே மோட்சத்துக்கான உபாயமாக அவங்க சொன்னது அவங்க உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம போய் சேரும்போது தான் அந்த மோட்சத்துக்கான பலனானது கிடைக்க பெறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நாம விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி வெளி விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கும் போது நமக்கு அந்த மோட்சமானது கிடைக்க பெறுவது கிடையாது. ஏன்னா மோட்சத்துக்கான மார்க்கமானது அது உள்முகமாக இருக்குது. அது உள்ளுக்குள்ளார அது ரொம்பவும்
இடுக்கமான வாசல் வழியாக அது உள்ளுக்குள்ளார நுழையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த பாடல்கள் பாடின அத்தனை விஷயமே வந்து அந்த உள்முகத்தில் இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தை தான் இருப்பிடமாக வச்சு அவங்க பாடியிருக்கிறாங்களே தவிர, வெளியில் இருக்கக்கூடிய கோயில்கள்லையோ வெளியில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள்லையோ சக்தி இருப்பதாக அவங்க பாடினது கிடையாது. அவருடைய அகஸ்தியருடைய இன்னொரு பாடலை கூட இங்க சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உடல் உயிரும் பூரணமும் மூன்று அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உலகத்தில் சிறிதினம் வெவ்வேறு என்பார். உடல் உயிரும் பூரணமும் யாதென்றக்கால் உத்தமனே 16 ஒரு நான் கெட்டும். உடல் உயிரும் பூரணமும் அயன்மால் ஈசன் உலகத்தோர் அறியாமல் மயங்கி போனார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது உடல் உயிர் பூரணம் அப்படிங்கிறது மனசு. இந்த மூணுமே வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கிடையாது. இது மூணுமே ஒன்று அப்படின்னு சொல்லி அதுதான் ஒன்னாதான் இருக்குது. ஆனா ஒரு சிலர் வந்து அதை வேறு வேறு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆனா இந்த மூன்றுக்குமே இந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, அயன்மால் ஈசன் அப்படிங்கிறார். அயன் அப்படின்னா பிரம்மா, மால் அப்படின்னா திருமால், ஈசன் அப்படின்னா ஈஸ்வரன், அந்த சிவன். அப்போ பிரம்மா விஷ்ணு சிவனாகத்தான் இந்த உடல் உயிர் மனம் அப்படிங்கிறது அங்க இருக்குது. அது எங்கிருந்து உதித்ததோ அந்த நிலைய தான் பதி அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் உதித்துக்கலை நிலையறிந்து பதியில் நில்லே அப்படின்னு சொல்லி கூட அவர் சொல்லியிருப்பார். அந்த பதியாக இருக்கக்கூடிய அந்த உதித்த கலை எங்க இருக்குது அப்படின்னா, அதனுடைய அடுத்த பாடல்கள்ல அவர் அப்படியே விளக்கம் கொடுத்துக்கிட்டே வருவார். பதி இன்ன இடம் என்ற குருவை சொல்லும், பரப்பிலே வில்லாதே தலை இரண்டாகும், விதி என்ன விடம் என்று சொல்ல கேளு, விண்ணான விண்ணுக்குள்ளே என்னா கப்பா, மதிரவியும் பூரணமும் கண்வாய் மூக்கும், மகத்தான செவியோடு பரிசமிட்டும், பதிவிட சுனி முனை என்பதற்கு பேராம், பகர்வார் சொர்க்கமும் கைலாவும் என்றே. அப்போ அந்த பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தான் சுழிமுனை அப்படின்னு அதுக்கு பேர் இருக்குது. அதைத்தான் சொர்க்கமும் கைலாசமுமாக வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. கைலாசம் வைகுந்தம் தெய்வலோகம், காசி கன்னியாகுமரி, அதாவது சேதுவென்றும் மயிலாடு மேகம் என்றும் நரகம் என்றும் மாய்கை என்றும் மின்னல் என்றும் மௌனம் என்றும் துயிலான வாடை என்றும் சூட்சுமம் என்றும் சொல்லற்ற இடம் என்றும் ஒடுக்கம் என்றும் தைலான பாதம் என்றும் அடிமுடி என்றும் தாயான வத்துவென்றும் பதியின் பேரே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை அவர் முடிச்சிருப்பாரு. இதுக்கு அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இத்தனை விஷயமும் சொன்னது அந்த ஒரே இடத்துக்கு தான். அந்த ஒரு இடத்துல தான் ஈஸ்வரனுடைய இருப்பிடம் இருக்குது. அங்கதான் நாம போய் வணங்கணுமே தவிர வெளியில இருக்கக்கூடிய கோவில்கள்லயோ வெளியில இருக்கக்கூடிய சிலைகள்லயோ கிடையாது. அங்க போய் நம்மளுடைய பிராணனை நம்ம பிரதிஷ்டிக்கிறதுங்கிறது அது தன்னுடைய ஜீவனை வெளியில விட்டு அது தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதனால நமக்கு எந்த ஒரு பிரதிஷ்டைக்கான பலன்களும் நமக்கு உண்டாகிறது கிடையாது. அப்போ உண்மையாவே பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிறது ஏன் இந்த விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்படின்னு சொன்னா அது விசேஷம், அதாவது அறிவு. கிரகம் அப்படின்னு சொன்னா வீடு. அப்ப விசேஷ கிரகம் அப்படிங்கிறத தான் விக்கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது அறிவாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. அது நம்முடைய சிரசாக இருக்கக்கூடிய புருவ மத்தியத்துல தான் அது இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் பிராணனை பிரதிஷ்டை செய்யறது தான் நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய அந்த நிலைமையை நமக்கு காமிச்சு கொடுக்குமே தவிர வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம ஈடுபடும் போது அது நமக்கு காண்பிக்கப்படுறது கிடையாது. அதனால பஞ்ச இந்திரியங்கள் வழியாக தன்னிலிருந்து வெளியில போகக்கூடிய பிராணனை அப்படி வெளியில போக விடாமல் இந்த வெளியில இருக்கக்கூடிய பந்தங்கள் எல்லாம் விட்டு அந்த ஜீவனை உள்ளுக்குள்ளாரே கொண்டு போய் சேர்க்கும் போதாகவும் அதை அசையாமல் நிற்கும் போதாகவும் நமக்கு அந்த விக்கிரக ஆராதனையானது நமக்கு சரியாக உறுதிப்படுத்தப்படுது. அந்த விக்கிரகமான அந்த ஆராதனை, அந்த விசேஷமான அந்த ஆராதனை நமக்குள்ள நடக்கும்போது தான் அங்க நமக்கு மோட்சம்ங்கிற ஒரு நிலைமையானது கிடைக்கப்பெறுது. இதுக்கு தான் இந்த உபதேசம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி அந்த ஜீவனை வெளியில போக விடாமல் தன்னுள்ள நிலைநிறுத்துறது தான் விக்கிரக ஆராதனைங்கிறது. இதைய சாமி சித்தவேதத்துல அவருடைய அந்த 16வது அத்தியாயங்கள்ல சேத்திர உபவாசம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல கூட இதை பத்தி பேசியிருப்பார். நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக, நம்முடைய உள்ளங்கையில ஒரு பாயாசம் இருக்குது. ஆனா அந்த பாயாசத்தை பருகாம நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த விரல் துவாரங்கள் வழியாக கீழ்முகமாக ஒழுகி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய சைத்தன்யத்தை, அவருடைய சக்தியை நம்ம சுவைக்கிறதுக்காக வேண்டி நாம என்ன பண்றோம், அந்த கையை திருப்பி அந்த ஒழுகுன நீரை பருக போய் அந்த நீர் உண்டாகிறதுக்கு காரணமா இருந்த அந்த பாயாசமானது கீழே சிந்தி போயிருது. அப்படிதான் அவருடைய அந்த ஈஸ்வரத்துவத்தை நாம இழந்துட்டு இருக்கிறோம்.
அதுக்கு அந்த துவாரங்கள் வழியாக அந்த நீரை ஒழுக விடாம செய்யணும்னு சொன்னா, இந்த பாயாசத்தை முன்னமே நம்ம பருகி இருந்தோம்னு சொன்னா, அந்த விரல் துவாரங்கள் வழியாக அந்த பாயாசமான அந்த நீரானது அது ஒழுகி போயிருக்காது. நாமளும் கையை திருப்பி அதை நாம சுவைக்க போய் அந்த பாயாசம் சிந்தியும் போயிருக்காது. இப்படி அவரவருக்குள்ளார அவங்க ஆராய வேண்டிய அந்த தன்மையை, அந்த ஒரு செயல்முறையை யாரும் செய்யறது கிடையாது. அதுக்கு பதிலாக அவரவருக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரத்துவத்தை வெளியில செலவு பண்றதுலேயே தான் நாம குறியாக இருக்கிறோம். அதனால தான் இங்க செத்து போறதுக்கு காரணமாகுது. அதை விட்டுட்டு ஈஸ்வரன் என்னை காப்பாத்தல, ஈஸ்வரன் என்னை கஷ்டப்படுத்துறதுலேயே வச்சுட்டு இருக்கிறாரு, என்னை சோதிக்கிறாருன்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அந்த ஈஸ்வரனை எப்படி ஆராதிக்கிறதுன்னு நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்ச வகையில எதையோ பண்ணிட்டு நான் ஈஸ்வரனை வணங்கிட்டேன், ஆனா அவர் என்னை காப்பாத்தல அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு நியாயமும் இருக்கிறது கிடையாது. அவர் உண்மையாவே நம்ம மேல அன்பும் கருணையும் கொண்டவர் தான். அவரை சரணடைகிறவரை கண்டிப்பா காப்பாத்துறவர் தான். ஆனா நாம அவரை சரணடையாம வேற எங்கேயோ போய் சரணடைஞ்சோம்னு சொன்னா அவர்னால எப்படி காப்பாற்ற முடியும்? மோட்சம் கிடைக்கிறதுக்கு நம்ம உள்முக பயணத்துக்கு போகாம வெளியிலேயே அந்த மோட்சத்தை தேடணும்னு சொன்னா எப்படி நமக்கு அந்த மோட்சமானது கிடைக்கப்பெறும்? அப்ப வெளியில இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய அந்த விஷயங்களை கவனிக்கணும். வெளியில தான் ஈஸ்வரன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நாம வெளியில போய் அலைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது வெறும் அனுகிரக பிரம்மை அப்படின்னு சாமி சொல்லியிருப்பார். வெறும் அந்த ஈஸ்வரன்கிட்டது நமக்கு ஒரு அனுகிரகமா வரணுமே அப்படிங்கிற ஒரு பிரமை தான் அது. அது ஒரு கற்பனை தான். அது உண்மை அல்ல. அங்கிருந்து எந்த ஒரு அனுகிரகமும் வெளியிலிருந்து நமக்கு கிடைக்க பெறுவது கிடையாது. இந்த வெளிங்கிற உலகத்துக்கே நாம தான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் காலையில முழிச்சு என்னுடைய சக்தியை வெளியில விட்டாதான் வெளிங்கிற உலகமே இங்க இயங்கிட்டு இருக்குது. நான் உள்ளுக்குள்ளார போயிட்டேன்னு சொன்னா எனக்கு உலகமே கிடையாது. இங்கே என்னை சுத்தி இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் என்னால பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியாது. என்னால எந்த ஒரு விஷயத்திலையும் பந்தப்படவே முடியாது. அப்ப நானாகத்தான் என்னுடைய சக்தியை வெளியில வியாபிக்க வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டு அந்த வெளியில இருக்கக்கூடிய பந்தங்களை ஈடுபட்டுக்கிட்டு எனக்கு கஷ்டமா இருக்குது, துன்பமா இருக்குது, என்னை காப்பாத்துன்னு சொல்லி இங்க கதறிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. அப்ப நாம துன்பப்படக்கூடாது, செத்து போகக்கூடாது, நமக்கு மோட்சம் வேணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாம ஈஸ்வரனுடைய மதத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்து தன்னுடைய சக்தியை எந்த விதத்திலும் வெளியில போக விடாமல், அதை போவதற்கு அனுமதிக்காமல் தன்னுடைய சக்தியை உள்முகத்திலேயே நடத்தி அதை உள்ளாரையே வச்சிருக்கிறதுக்கு நம்ம பழக்கப்படணும். அப்படி ஒரு நிலைமையை செய்யறவங்க தான் ஈஸ்வர மதஸ்தர். அப்படி செய்யாதவங்க அவர் நிரீஸ்வர மதஸ்தர் தான். அதுக்கு என்ன காரணம் வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்காக தான் நான் வெளியில வந்தேன், இதை செய்யணுங்கிறதுக்காக தான் வெளியில வந்தேன்னு சொன்னா அப்போ நாம வெளியில இருக்கிறோம்னு சொன்னாலே நாம நிரீஸ்வர மதஸ்தராகத்தான் இருக்கிறோம். உள்ளுக்குள்ளார போனா மட்டும்தான் தன்னுடைய சக்தியை உள்ளுக்குள்ளாரே நிலைப்பெற செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த நேரத்துல மட்டும்தான் நம்ம ஈஸ்வரத்துவம் உடையவர்களாக, ஈஸ்வரனுடைய மார்க்கத்தை சார்ந்து இருக்கிறவர்களாக இங்க இருக்க முடியும். அதனால நாம் இந்த உபதேசம் வாங்கினவருடைய நோக்கமும் அதுதான். ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய சைத்தன்யமாக இருக்கக்கூடிய அந்த ரூபமாக இருக்கக்கூடிய ஜீவனை அப்படி வெளியில போக விடாமல் அதனுடைய பிறப்பிடமா இருக்கக்கூடிய புருவ மத்தியத்திலேயே கொண்டு போய் அசையாமல் நிறுத்துறது. இந்த ஒரு சிலையை செஞ்சுக்கிட்டு அது அசையாமல் நிறுத்துறதுக்கு நாம சிமெண்ட்டையோ சுண்ணாம்பையோ வச்சுக்கிட்டு நாம் அதைய கட்டி நிறுத்துறது கிடையாது. அவனவனுக்குள்ளார அந்த ஈஸ்வர சக்தியை உள்ளுக்குள்ள அசையாமல் நிறுத்துறதுக்காக வேண்டிதான் நாம இங்க பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டியதா இருக்குது. அது இந்த காத்திர சேத்திரமா இருக்கக்கூடிய நம்முடைய சிரசுல செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் சேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் அந்த ஈசானி மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த காத்திர சேத்திரத்துக்கு தான் 9 வாசல்கள் இருக்கிறதாக வேதங்கள்ல முழுவதும் எழுதப்பட்டிருக்குது. அப்படி சொல்லப்பட்ட அந்த 9 வாசல்கள் என்னென்ன அப்படின்னா இந்த சேத்திரமும் சேத்திர உபவாசமும் அப்படிங்கிற டாபிக்ல ஏற்கனவே சாமி சித்த வேதத்திலே இதை பத்தி சொல்லியிருப்பாரு. நவ துவாரங்கள்ங்கிறது நம்ம உடம்புல இருக்குது. அந்த 9 வகையான துவாரங்களை நம்ம கடந்து உள்ளுக்குள்ளார போகும்போது தான் நமக்கு அந்த சேத்திர உபவாசத்துக்குள்ள நம்ம நுழைவதற்கு, அந்த கருவறைக்குள்ள நுழைவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்புங்கிறது உண்டாகுது. அது என்ன அப்படின்னா, பொதுவா வெளியில இருக்கக்கூடிய ஒரு 4 வாசல்கள் அப்படின்னு இருக்குது. அதை கோபுர வாசல்கள் அப்படின்னு நாம சொல்லுவோம். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த திசைக்கு ஒரு வாசலாக வெளியிலிருந்து நம்ம உள்ள வர்றதுக்கு கோபுரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய 4 வாசல்கள் இருக்கும். அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 2 கண்களையும் 2 காதுகளையும் குறிக்கக்கூடியது. எதுக்காக இந்த ஒப்பிட சாமி சொல்றாரு அப்படின்னா, இந்த வெளி உலகத்தோட நம்ம அதிக அளவுல நம்ம தொடர்புல வச்சிருக்கக்கூடிய பகுதிகள் தான் இந்த 2ம். காட்சிகளும் சப்தமும் தான் இந்த வெளி உலகத்தை நமக்கு அடையாளப்படுத்தி காமிச்சிட்டே இருக்குது. வெளி உலக தொடர்பை ஏற்படுத்திட்டே இருக்குது. இந்த 2ம் இல்லை அப்படின்னு சொன்னா வெளி உலகத்தோட நம்மளால அதிகமா செயல்பட முடியாது.
ஏதாவது வாசனை வந்துச்சுன்னு சொன்னா நம்மளால முகர்தறிய முடியும். எதையாவது வாயில போட்டோம் அப்படின்னா சுவை தெரியறது மூலமா வெளி உலகத்துல இருக்கக்கூடிய அனுபவங்களை அனுபவிக்க முடியும். யாராவது தொட்டாங்கன்னா அப்ப நமக்கு தொடு உணர்தல் மூலமா யாரோ தொடுறாங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த காட்சியும் சப்தமும் அப்படி கிடையாது. அது எப்பவுமே அதிக அளவுல நம்மளோட வெளி உலக தொடர்புல இருக்கக்கூடியது. ஒரு கற்பனையை செஞ்சு பாருங்க. ஒருத்தருக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. இப்படி 2 விஷயங்களும் ஒருமித்து ஒருத்தருக்கு நடந்துருச்சுன்னு சொன்னா அவர்னால எப்படி இந்த உலகத்தோட தொடர்புல இருக்க முடியும்? கண்ணு தெரியலனா கூட சப்தத்தை கேட்டாவது ஏதாவது ஒரு விஷயத்த கிரகிக்க முடியும். காது கேட்கலன்னா கூட ஒரு காட்சிகளை பார்த்து செய்கை மூலமாக கூட ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கவோ அதை நம்மளுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கவோ முடியும். இந்த 2மே இல்லைன்னு அப்படின்னு சொன்னா பாக்கி இருக்கக்கூடிய 3 துவாரங்கள் மூலமாகத்தான் நம்ம தொடர்பு கொள்ள முடியுங்கிற சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா நான் முன்னமே சொன்னபடி ஏதாவது வாசனை வந்தாதான் அந்த மூக்கின் மூலமாக இந்த உலகத்தை தொடர்பு கொள்ள முடியும். அந்த வாசனை வராத பட்சத்துல ஒண்ணும் இல்லை, எம்டியா தான் இருப்போம். ஏதாவது சுவையறிவு வந்தாதான் அந்த சுவையறிவு மூலமா நம்ம உலகத்தோட தொடர்புல இருப்போம், இல்லைன்னா அதுவும் இருக்க மாட்டோம். தொடு உணர்வும் அது போலதான். அப்போ அதிக அளவுல நம்ம வெளிமுகமாக தொடர்புல இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால தான் இந்த கண்களையும் காதுகளையும் சாமி கோபுர வாசல்கள்ங்கிறார். இந்த கோபுர வாசல்களுடைய நிலைமையை பாருங்க, வெளியோட அதுதான் தொடர்புல இருக்கும். வெளியில் இருக்கக்கூடியவங்க முதல்ல அவங்க கடந்து போகக்கூடிய வாசல்களாக அது இருக்கும். அப்போ அந்த கோபுர வாசல்கள் அப்படிங்கிற அந்த 4 வாசல்கள் தான் 2 கண்களும் 2 காதுகளும். அதை தாண்டி உள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த 4 கோபுரங்களுடைய வாசல்களுக்கு மத்தியில ஸ்ரீ கோயில் இருக்கும். அந்த கோயில் வளாகத்தை நம்ம சுத்தி வர்றத சுற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவோம். அங்க பார்த்தீங்கன்னா ஒரு சைட்ல அந்த விக்கிரகம் பிரதிஷ்டை செஞ்சப்பட்டிருக்கும். அதனால அந்த சைடு வாசல் இருக்காது. பாக்கி இருக்கக்கூடிய 3 திசைகள்லையும் ஒவ்வொரு வாசல் இருக்கும். அப்போ 3 வாசல்கள் அப்படிங்கிறது அங்க நம்ம பார்க்க முடியும் சுற்றம்பலத்துல. அந்த 3 வாசல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 மூக்கினுடைய துவாரம், ஒரு வாயினுடைய துவாரம். இந்த 3 துவாரங்கள் தான் சுற்றம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ஏன் சுற்றம்பலம் அப்படின்னு சொல்றாங்கன்னா காற்று எப்பவுமே சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அந்த வாயு நம்மளுடைய உடம்புக்குள்ள நிறைஞ்சு அது சுத்திக்கிட்டே இருக்கும். அதனால அந்த 3 வாசல்கள்ல அந்த வாயுவினுடைய நடமாட்டமானது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கக்கூடியது. இந்த 2 மூக்கும் ஒரு வாயுமாக இருக்கக்கூடிய இந்த 3 வாசல்கள்ல தான் சுற்றம்பலம்னு சொல்லக்கூடியது. அதை கடந்து மறுபடியும் மேலும் உள்ளுக்குள்ளார போகிறோம் அப்படின்னு சொன்னா அங்க அண்ணாக்குக்கு மேல குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாகம் இருக்கும். அங்கதான் சப்தம் அப்படிங்கிறது உண்டாகுது. அந்த சப்தமாக இருக்கக்கூடிய அந்த பாகத்துல அடுக்கடுக்காக 2 வாசல்களானது அங்க இருக்க பெறும். அந்த வாசல்களை நம்ம கடந்து போகும்போது தான் அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ளார போகக்கூடிய கருவறைக்குள்ள போகக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது நமக்கு உண்டாகுது. அந்த குதம்ங்கிற பாகம் தான் நமஸ்கார மண்டபம்னு சொல்லக்கூடியது. அங்கதான் சப்தத்தை தண்ணில் அடக்கக்கூடிய நிலைமைங்கிறது உண்டாகுது. அந்த துவாரத்தை கடந்து அந்த மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்ப கிரகத்துக்குள்ள நம்ம போகும்போது அங்க சிவலிங்கத்தை பார்க்க முடியும். இப்படி அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை தரிசிக்கிறதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறது. அதுக்கு நம்முடைய சக்தி கண்கள் வழியாவோ, மூக்கின் வழியாவோ, வாயின் வழியாவோ, குதத்தின் வழியாவோ வெளியில போகாம இருக்கும். இத்தனை துவாரங்களை தாண்டி அது உள்முகத்துல பயணப்படுறதா இருக்கணும். அப்படி பயணப்படாம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்லயே அது இருக்குது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்மளால அந்த ஈஸ்வர தரிசனத்தை காண முடியாது. அது ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துல அந்த ஈஸ்வரனானவர் அங்கதான் இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை தரிசிக்கிறதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை அப்படின்னு தான் சாமி இந்த டாபிக்ல சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச விஷயம். ஸோ பாலசுப்ரமணிய ஐயா வேறொரு வேலை விஷயமா போனார், லேட் ஆயிடுச்சு, அவரால் வர முடியல. அதனால தான் இன்னைக்கு அவருடைய செஷனையும் சேர்த்து நானே கவனிக்க வேண்டியதாக இருந்தது. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஐயா இன்னைக்கு அழகா விக்கிரக ஆராதனை பத்தி ரொம்ப அருமையா
அப்படியே ப்ராக்டிக்கலா வந்து கொண்டு வந்துட்டீங்க. சரிங்க. ஆமா. வெளி விக்கிரக ஆராதனையிலேருந்து ஏன் விடுபட முடியல? 2வது அவங்களும் அதே கஷ்டம் தான் படுறாங்க. ம். நம்மளும் அதே கஷ்டம் தான் படுறோம் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணீங்க. ம். அது உண்மைதான். இன்னும் சில வித்தியார்த்திகள் வந்து நம்ம வந்து அவங்கள அந்த விக்கிரக ஆராதனை, அந்த சாமி சாட்சி கும்பிட்றது, சாமி கும்பிட்றது, அதில் வரி கொடுக்கறது, இதிலெல்லாம் இன்னும் கூட சில பேர்லாம் அதில் இருந்து மீண்டு வர முடியாத காரணம் நம்ம உன்னிப்பாக பார்த்தோம்னாக்க, அவங்க அந்த நான் தான் தலையாரி, நான் தான் தானி மானி, அந்த அப்படிங்கிற அந்த கௌரவத்திலையும் அந்த அகங்காரத்திலையுமே சிக்கி சின்னாவனமாகங்கிறது நல்லாவே தெரியும். 2வது அவங்களுக்குள்ளேயும் சில டிஸ்பியூட்டு சண்டை கண்டை வந்துடுது, அதை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. 2வது வந்து இதிலேருந்து நம்ம வந்து டோட்டலாகவே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த 2 கண்ணு 2 காது தான் வந்து நமக்கு வந்து கோபுர வாசல். அதுக்குள்ளே வந்து நம்ம உள்ளே வந்துடணும். அப்போ உள்ளே இருக்க விக்கிரகத்தை வந்து நம்ம வந்து வழிபடுறதுக்கு என்ன வழிகள், என்ன முறைகள், அந்த சுற்றம்பலம், அந்த சுற்றம்பலத்தில் வந்து காற்று வந்து அந்த 3 பக்கமும் 2 மூக்கு 1 வாய், அந்த காற்றோட அந்த ஸ்பேசியஸ் அந்த பகுதி, அது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அருமையாகவே வந்து பதிஞ்சிருந்தது. அப்போ இந்த உலகஸ்தர்களிருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே வந்து அவங்கள வெறுக்காமலும், சுவாமி சொன்ன மாதிரி நம்மளும் அவங்கள குறை சொல்லாமலும், நம்மளை நாமளே நம்மளை ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது இன்றைக்கி விக்கிரக ஆராதனையில் ரொம்ப அருமையாக தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? இல்ல சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. வெளியில தான் இருக்கேன். விக்கிர ஆராதனை மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது, கரெக்ட் தான். ஆனா இந்த விக்கிர ஆராதனை எது கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க? சரி சொல்றேங்கய்யா. நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே நான் ஒரு அகஸ்தியர் பாடலை கூட நான் வந்து மேற்கோள் காமிச்சு நான் சொல்லியிருந்தேன். அந்த புருவ மத்தியத்தில் தான் ஈஸ்வரன் இருக்கிறாரு. அங்கே தான் காசி, கன்னியாகுமரி, மயிலாடு மேகம், தயவான வத்து, இதெல்லாமே அவங்க அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய பாடல்லையும் அவ்வளோ தெளிவாக தெரியுது. இருந்தாலும் எதுக்காக இந்த கோவிலானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்திருக்குது. இதை உண்டாக்குனது வந்து யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறவர் அப்படியெல்லாம் உண்டாக்கி இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவ்வளோ நுட்பமாக இவ்வளோ ஒரு அடையாளங்களோட அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயத்தை அப்படியே அடையாளப்படுத்தி அதைய சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுவும் இந்த ஞானிகளுக்கு சம்மந்தம் இல்லாமல் கிடையாது. இருந்தாலும் அவங்க ஏன் இதை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா, இந்த பாமர மக்களுக்கு அவங்களுக்கு தன்னுடைய தேவை என்னன்னு தெரியறது கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு ஞானி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த ஞானியை பார்த்து நானும் உங்களை மாதிரி ஆகணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு யாரும் கேட்கறது கிடையாது. எனக்கு வீட்டுல இந்த கஷ்டம் இருக்குது, அது சரியாகணும், எனக்கு அது சரியாகணும். ஐயா யாருக்குமே கேட்கலையா? ஐயா எனக்கு நல்லா கேக்குது. அப்போ சண்முக சுந்தரம் ஐயா உங்களோடதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகேங்க, ஓகே. அப்போ ஒரு ஞானி இருக்கிறவரை போய் பார்த்து நான் உங்களை மாதிரி ஆகணும், உங்களை மாதிரியே ஈஸ்வரனுடைய நிலைமை அடையணும் அப்படின்னு யாரும் போய் கேட்கறது கிடையாது. ஒரு பாமர மக்கள் போய் கேட்கறது என்னன்னா, எனக்கு இது சரியாகணும் அது சரியாகணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கஷ்டத்தை கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவருக்கு இந்த வியாதி குணமாகணும்னு. ஏன்னா அவர் வந்து ஒரு கல்யாண புரோக்கரோ இல்லை ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ கிடையாது. எனக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்லாம் போய் கேட்கறதுக்கு அவர் தன்னிலை உணர்ந்து அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காமிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட நம்ம போய் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னு நமக்கு தெரியறதில்லை. நாம முயற்சி பண்ணி நாம செய்ய வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம முயற்சி இல்லாம நடந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த முயற்சி பண்றதுக்கு கூட மெனக்கட்டுட்டு நம்ம அவர்கிட்ட போய் அதை அப்படி கேட்குற அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக கூட அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிலை வடிவமைப்பை கொடுத்து அவங்களுடைய அறியாமை நிலைமையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது, அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு சங்கதியாக இது இருக்குது, அதனால இவங்களுக்கு போதுமான அளவுல இது இருந்தாலே போதும், கொஞ்சம் திருப்தியா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருக்கலாமே அப்படிங்கிறதுக்காக அதை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பர்சனலான ஒரு புரிதல்ல நான் அப்படிதான் அதை கவனிக்கிறேன். இன்னொன்று, இப்போ என் பையன் வந்து என்கிட்ட அப்பா மயில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு வயசு ஒரு 7-8 வயசு தான் ஆகுது அப்படின்னா
உடனே அவனை நான் கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் ஒரு ஜூக்கு கூட்டிட்டு போய் பாரு மயில் இப்படிதான் இருக்கும்னு காமிக்கிறதுக்கு பதிலா நான் ஒரு பேப்பர்ல மயில் மாதிரி வரைஞ்சு அதுக்கு கலரிங் எல்லாம் கொடுத்து தொகையை விரிக்கிற மாதிரி ஒரு டிராயிங் எல்லாம் வரைஞ்சு இதை இப்படிதான் இருக்கும், அதுக்கு இப்படி ஒரு கொண்டை இருக்கும், இப்படி ஒரு தொகை இருக்கும், அதுக்கு இந்த கலர்ல இருக்கும்னு சொல்லி நான் ஒரு டிராயிங் வரைஞ்சு கொடுத்துட்டேன்னு சொன்னாலே அவனுக்கு போதுமானது தான். அவன் அதை பார்த்துட்டு ஓ மயில் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான். அவன் அந்த மயிலை நேரடியாக பார்க்கணுங்களாம் விரும்பலை, எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சான், நம்ம அடையாளப்படுத்திட்டோம், அவன் பார்த்துட்டு போயிட்டான். நாளைக்கு அவன் உண்மையாகவே அந்த மயிலை நேரடியாக பார்த்தான்னா அவனுக்கு உடனே நினைவுக்கு வந்துடும், அப்பா வரைஞ்சு காமிச்ச மயில் தானே இது, அதே மாதிரியே இருக்குது, அப்போ இதுதான் அந்த மயில் போல இருக்கு அவர் வரைஞ்சதுங்கிறத அவன் புரிஞ்சுக்குவான். அந்த மாதிரி கூட இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா, இந்த பாமர மக்கள் நாளைக்கு அவங்க அனுபவ ரீதியாக உள்நிலை பயணத்துக்கு போகும்போது இந்த அடையாளங்கள் எல்லாம் பார்த்து இது இந்த சங்கதிக்காக தான் ஏற்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கூடவும் இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பை கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த ஒப்பீடை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வேதங்கள்ல சொல்லப்பட்ட இந்த காத்திர சேத்திரத்தினுடைய அதை அப்படியே அடையாளத்தை வெளியிலையும் அதை அப்படியே காமிச்சு வச்சிருக்கிறாங்க. நீங்க கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா குருபுரானந்த ஆசிரமத்துக்கு நீங்க வாங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயா மைக் ஆஃப் பண்ணிருக்கீங்க சேகரையா? சரிங்க சரிங்க, ஆஃப் பண்ணிருங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பை அது அப்படியே மையப்படுத்துற மாதிரி தான் அதை வச்சிருப்பாங்க. ஒரு மனிதனுடைய சிரசுல தான், அந்த சிரசு இருக்கக்கூடிய பாகத்துல தான் அவருடைய சமாதி இருக்கும். சிரசுல தான் சமாதி இருக்குது. இந்த ஜீவனானது சிரசுக்குள்ளாரே அடங்கும் போதுதான் அவன் சிரம் ஜீவியாக இருக்க முடியும். இந்த சிரத்துக்குள்ளாரே ஜீவித்திருப்பவனே அங்க சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஒரு மனித உருவத்திலேயே அவனுடைய உடல் அமைப்பையே அங்க ஒரு கட்டடமாக அமைச்சு அதுல பாத்தீங்கன்னா கால் இருக்கும், கை இருக்கும், அதுக்கு உடம்பு இருக்கும், அந்த கட்டடத்துல தலை இருக்கும், அந்த தலை பாகத்துலதான் அவருடைய சமாதியே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை அவர் அங்கே ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய உடம்பே ஆலயமாக இருக்குது, உடம்புல இருக்கக்கூடிய புருவ மத்தியம் தான் நாம ஸ்திதி செய்து இருக்க வேண்டிய ஒரு பாகமாக இருக்குதுங்கிறத அவர் ஒரு அடையாளமாக அவர் வந்து புரிய வைக்கிறாரு நம்ம சித்த வித்தியார்த்திகளுக்கு. இதே மாதிரி தான் மற்ற மகான்களும் கூட ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் ஒரு பார்வையில பார்க்கிறேங்க. ஒரு அடையாளத்துக்காக அவங்க ஏற்படுத்தினது, அது பாமர மக்களுக்காக வேண்டி சொன்னா புரியாது, ஒரு அடையாளப்படுத்தி வைப்போம், நாளைக்கு அவங்க உண்மை நிலையை உணரும் போது இதை பார்த்து ஒப்பிட்டு புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏற்படுத்தி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நானும் நினைச்சேன், ஒரு நம்பிக்கை வர வைக்கிறதுக்காக தான், செலவு ஒன்றும் பண்ண போறது கிடையாது. நாளைக்கு எக்ஸாம் போகும்போது கடவுளை வேண்டிக்குவாங்க, நீ நல்லா என் கூட பண்ணுங்க, நல்லா எழுதுவாங்க. ஆக்சுவலி கடவுள் ஒன்றும் பண்ணல, இவங்களோட நம்பிக்கை வந்து இவங்களே நல்லா உற்சாகப்படுத்தும். அதுக்காக தான் இருக்கும் நானும் நீங்களும். ஆமாங்க, ஏன்னா முயற்சிங்கிறது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் கொடுத்துட்டாரு, எல்லாத்துக்குள்ளாரையும் அந்த ஆற்றல் கொடுத்துருக்கிறாரு. யார் முயற்சி பண்றாங்களோ அவங்க அதுல முன்னெடுத்து வர்றாங்க. ஒரு கேள்வி இப்படி கேட்டு பாருங்களேன், ஒரு மான் இருக்குது, இன்னொன்னு புலி இருக்குது. அந்த மானை அந்த புலி பிடிச்சிருச்சுன்னு சொன்னா அந்த மான் செத்து போயிருது. ஸோ மானுக்கு லைஃப்ங்கிறதே கிடையாது. இப்படி அந்த புலியானது அந்த மானை சாப்பிடலன்னு சொன்னா பட்னி கிடந்து செத்து போயிடும். இப்போ ரெண்டு பேத்துக்குமே இப்ப வாழ்வா சாவாங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அந்த மானை படைச்சதும் கடவுள் தான், புலியை படைச்சதும் கடவுள் தான். இப்போ மானுக்கு உறுதுணையா இருந்துச்சு, கடவுள் இருந்தாரு, அந்த மானை காப்பாற்றணும்னு நினைச்சாருன்னா புலி செத்து போயிடும். புலிக்கு உறுதுணையா கடவுள் இருந்து கூட இருந்தாருன்னு சொன்னா மான் செத்து போயிடும். இப்ப கடவுள் யார் சைடு உறுதியா இருக்க முடியும், யார் சைடு அவர்னால் பக்கபலமா அவர்னால் இருக்க முடியும்? நினைச்சு பாருங்க. சுப்பிரமணியம் ஐயா, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதான் அவர் வந்து சாட்சி ரூபமாவே இருந்தாருங்க. ஆமா, அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் ஆற்றலை கொடுத்துட்றேன், யார் அந்த ஆற்றலை பயன்படுத்தி தப்பிக்கிறீங்களோ தப்பிச்சுக்கோங்க. நீ வேகமா ஓடினா நீ தப்பிச்சுக்கலாம், நீ வேகமா ஓடினா அவனை பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். சோ ஆற்றலை நான் கொடுத்துட்டேன், அந்த ஆற்றலை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க மேன்மை அடைஞ்சிருவாங்க. என்னுடைய வேலை ஆற்றலை கொடுக்கறதோட முடிஞ்சு போச்சுங்கிறது தான் இறைவனுடைய ஒரு கோட்பாடாவே இருக்குது. அதனாலதான் வள்ளுவர் கூட என்ன சொல்லுவாரு, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வர்த்த கூலி தரும். கடவுள் கொடுக்காட்டினா கூட அந்த முயற்சியானது உனக்கு அந்த கூலியை தரும் அப்படின்னு சொன்னா, அந்த முயற்சியை வந்து அவர் தெய்வத்தை விட அதிக அளவுல உயர்த்தி சொல்றாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? அப்ப அதே மாதிரிதான் இப்ப நம்ம எல்லா விஷயத்திலயும் பார்க்க வேண்டியதா இருக்குது. அதான் இப்போ இந்த விக்காவை பண்றது வந்து ஒரு செல்ஃப் ஹிப்னோடைஸ் பண்ணிக்கிற மாதிரி, தனக்கு தானே
முடியும், அவர் காப்பாத்துவாரு அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சுன்னா ஆமா இவங்களே சரியா இருப்பாங்க. ஒரு டிஸ்கரேஜ் ஆகாம என்கரேஜா வேலையை பண்ணுவாங்க. ஆமா உடைஞ்சு போனவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி ஒண்ணும் இல்லப்பா, இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாதான் அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆறுதல் சொல்றபடி தான் அதை அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. வெறும் ஆறுதலை மட்டுமே கேட்டுக்கிட்டு நாம முயற்சி பண்ணலன்னு சொன்னா இங்க எதுவும் நடக்காது. நான் வீடு கட்டணும், நான் கார் வாங்கணும், என் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு வெறுமனே பிரார்த்தனை மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா அந்த காரியம் எதுவும் நடக்க போறது இல்லை. அதுக்கு பதிலா இந்த பிரார்த்தனை கூட செய்யாட்டினாலும் பரவாயில்ல, அந்த காரியம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணினா கூடவும் காரியம் ஈடேறவே செய்யும். நாமளே ஒரு 4 பேங்க்ல ஏறி இறங்கி லோனை போட்டு நமக்கு அந்த எலிஜிபிலிட்டியை வளர்த்திக்கிட்டு நாம் அதை டியூ கட்டுறதுக்கான ஒரு தகுதியை வளர்த்திக்கிட்டு நாம் இருந்தோம்னா நீங்கள் கடவுளை வேண்ட வேண்டியதே இல்லை, நீங்கள் வீடை கட்டிடலாம். அப்போ இங்கே முயற்சி தானே இங்கே பிரதானமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமா, முயற்சி இல்லைன்னு சொன்னா கடவுள்னால கூட நமக்கு எதுவுமே தர முடியாது. இப்போ பாமர மக்கள் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த விக்கிரகாரனை கண்டுபிடிச்சவனே புத்திசாலி தான். வேற எந்த வழியிலும் அவங்களை புரிய வைக்க முடியாது. ஆனாதான் ஷார்ட் கட்டா கொண்டு வந்துருவாங்க. நம்ம டீப் தான் என்ன ரீசன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆமா ஆமா அதனாலதான் சாமியே என்ன சொல்றாரு, அனுகிரக விஷயத்துக்காக தான் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு அனுகிரகம் கிடைக்கும் கடவுள்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி தான் அதை ஒரு பிரார்த்தனைக்காக பயன்படுத்துறாங்கன்னு தான் சாமியை பதிவு பண்றாரு. விக்கிரக ஆராதனை வெளியில செய்யறவங்க. நன்றி. இப்ப நம்மளும் அதெல்லாம் கடந்து தானேங்க மேல வந்திருக்கோம். ஆமா, அது மாதிரி அந்த மக்களும் அவங்களுடைய அந்த கர்மவினைக்கு தகுந்தாற் போல, அவருடைய விருத்திகளுக்கு தகுந்தாற் போல அந்த சித்த விருத்தி நிரோதக சித்தத்துல வேறு விதமான விருத்திகளை வந்து அவங்க உண்டாக்க அது தகுந்த கலாச்சாரம், ஆடல் பாடல் அப்படியே போயினே இருக்கும். இப்ப நம்ம வந்து இதெல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு இதெல்லாம் தெளிந்து கொஞ்சம் மேல வந்து எல்லா சத்சங்கங்கள்லாம் கேட்டு வந்து அப்ப ஈஸ்வர விருத்தி, ஈஸ்வரத்தன்மை வாய்ந்த அந்த ஒரு அந்த தன்மைகளை அந்த விருத்திகளையே உண்டாக்கி மேல வரும் பொழுதுதான் நமக்கு வந்து அந்த அறிவிலை தெளிவு, அந்த தானே தன்மயமாகின்ற அந்த ஒரு சித்தாந்தத்துல நம்ம மேல வந்துடுறோம்ங்கிறதான் ஒரு. இப்போ நம்மளுடைய நிலைமையை நினைச்சு பாருங்களேன். இப்ப நம்ம உபதேசம்னு சொல்லி வாங்கிட்டோம், ஆனா பயிற்சி பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அந்த முயற்சிங்கிறது அங்க இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? ஆனா சாமியினுடைய சட்டத்துல இருக்கிறோம், சாமியினுடைய கொள்கைப்படி சாமி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம், பயிற்சியும் வாங்கி வச்சுக்கிட்டோம். ஆனா முயற்சி செய்யல அப்படின்னு சொன்னா அதனுடைய பலன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது. வெறும் பிரார்த்தனை வேண்டுதல்ல மட்டுமே இங்க எதுவுமே ஈடேறி போறது கிடையாது. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மழை வேணும்னு வேண்டுவாரு, ஒருத்தர் வேண்டான்னு சொல்லுவாரு. அவர் யார் பேச்ச கேட்கறது? வெளியில இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் வேலையை பாக்குறவர் ஐயோ மழை வராம இருந்தாதான் ஏன் பிசினஸ் நடக்கும் பாரு. ஒரு விவசாயி மழை வந்தாதான் ஏன் பொழப்பு நடக்கும் பாரு. ஆமா, என்ன பண்ண முடியும்? அப்ப அதனால யாருடைய சைடும் அவர் செவி சாய்க்கிறது கிடையாது. அவங்கவுங்க முயற்சி பண்ணி மேல வரட்டும், அதுக்கான ஆற்றலை எல்லாத்துக்கும் ஒருமித்து கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ஆற்றல்களை கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆற்றல்களை எப்படி பயன்படுத்தணும், எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும், எங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத அவங்களுடைய விசேஷ புத்தியை வச்சு பகுத்தறிந்து அதை பயன்படுத்துறவங்க மேல வராங்க. பயன்படுத்தாதவங்க இன்னும் கீழ்நிலையிலே இருக்கிற நிலைமைங்கிறத நம்ம பாக்குறோம். அவ்வளவு பிறப்பு நின்றுகிட்டே போவோம். ஆமா ஆமா. அதான் வந்து காரியத்துல கண்ணாய இருக்கணும். நம்ம கோல் என்ன, நம்ம எய்ம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும். இவ்வளவுலாம் பேசி சில நேரங்கள் நம்மளும் வந்து ஆயுதத்தை கீழே வச்சிடறோம், அசால்ட்டா இருந்துறோம். அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து நம்மளை ஷார்பன் பண்றது, நம்ம கூர்மைப்படுத்துறது, சீர்மைப்படுத்தி ஒருமைப்படுத்துறது நம்ம இந்த சத்சங்கம் தான். அப்ப இந்த சத்சங்கம் தான் நமக்கு கோயில், இந்த சத்சங்கம் தான் நமக்கு வந்து கும்பாபிஷேக பூஜை எல்லா எக்ஸட்ரா இல்லை வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்போ இதைத்தான் வந்து நம்ம போட்டு பாதுகாத்து நம்ம வச்சுக்கணும். அதுக்காக நல்ல ஒரு சூழலை உருவாக்கினீங்களா, அதை நல்லபடியாக மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்கிறீங்க. அப்படிங்கும் பொழுது ஸ்பெஷல் ஸ்பீக்கர், ஸ்பெஷல் கெஸ்டர்ஸ், அந்த நிர்வாகத்துக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். உங்கள் கடமை வந்து என்றைக்கும் தொய்வில்லாமல் போய்கினே இருக்கணும், நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டு அந்த அப்பாவோட ஞானப்பதோட கருத்துக்களை நாங்கள் அறுவடை பண்ணணுன்ருக்கு. அந்த அப்பாவோட அருளை வேண்டி பார்த்து நமஸ்காரம். இல்லைங்க, இது வந்து எல்லாத்துக்கும் இது போய் சேரணும், எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இது செய்யறது கிடையாது. சரிங்க. எனக்கு வந்து இது அவசியப்படுது. இந்த நேரத்துல நான் ஒரு சோசியல் மீடியாலயோ இல்ல வேற இதுலயோ நான் கலந்துக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இது தேவைப்படுது.
அருமை ஸோ அருமை அருமை. என்னுடைய சுயநலத்துக்காக தான் நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கிறேனே தவிர இங்க எல்லாரும் பலனடையணுங்கிற பொது நலத்தோட நான் பேசுறது கிடையாது. ஐயா நீங்க அப்படி சொல்லிட்டாலும் கூட இல்ல அந்த இல்ல சுயநலத்துல இதுல வந்து பொது என்னன்னா நலம். இது வந்து ஆ, என்னன்னா ஒவ்வொருத்தரும் அந்த சுயநலம் இருந்தாதான் தன்னுடைய ம், சுயத்துக்காகன்னு சொல்லி இங்க வந்தாதான் அது சரியான ம். புரிதல் தன்மையை நமக்கு ஏற்படுத்தும். எனக்காக கண்டிப்பா. வேண்டி நான் வரணும், நான் ஐயா, மத்தவங்களுக்காக வேண்டி வந்தோம்னா இங்க நான் எதையுமே கத்துக்க முடியாது. கண்டிப்பா அப்ப என்னுடைய அந்த சுயத்துக்காக என்னுடைய சுயத்தை நான் சரி பண்ணிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு இங்க வரேன். காலையில இருந்து நம்ம எதையோ நினைச்சிருக்கிறோம், எவ்வளவோ பதிவுகளை மண்டையில ஏத்தி வச்சிருக்கிறோம், ம், அதெல்லாம் எரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சித்தவேத கருத்துக்களை உள்வாங்கிட்டு படுத்து தூங்கிட்டோம்னு சொன்னா அது நமக்கு பழைய பதிவுகள் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு இந்த புது பதிவோட நான் படுத்து தூங்கிடுவேன். ஆமாங்க காலையில ஆமா ஜெபத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய பதிவுகள்லாம் தொந்தரவு பண்றது கிடையாது. ஏன்னா சித்தவேதம் தான் கிடையாது. கடைசியா நான் கேட்டுக்கிட்டு தூங்குனதா ஆ இருக்குது. அதனாலதான் இதை எஸ் நம்ம என்ன பண்ணோம், பெட் டைமுக்கு முன்னாடி வச்சோம். இது சாப்பிட்டு நேரா வந்து இங்க உட்கார்ந்தோம்னு சொன்னா இதை முடிச்ச உடனே அடுத்து தூங்க போயிடணும். அருமை இதுக்கப்புறம் அருமை. நம்ம ஏதாவது போனுக்குள்ளாரையோ சோசியல் மீடியாலயோ டிவி பார்த்துட்டோ படம் பார்த்துட்டோ போனோம்னு சொன்னா இது கேட்டதனுடைய பலனும் கூட காணாம போயிடும். ஏன்னா புது ஆமா பதிவுகள் தான் ம் மறுபடியும் உள்ள வந்து உட்காரும். ம் ஸோ இந்த ம். பெட் டைம் வரைக்கும் இது போறதுக்கு காரணம் இது கேட்ட உடனே அடுத்து தூங்க போயிடணும். அவ்வளவுதான். போனை கொண்டு தூரத்துல வச்சு விட்டு பேசாம பெட்டு போய் படுத்துறோம். ஆமா அந்த மாதிரி அருமை எல்லாம் அருமை தயார் அருமைங்கய்யா, பண்ணிக்கணும். ஆமா ஆமா ரொம்ப அருமைங்கய்யா. அதனால நீங்க வந்து இங்க வந்து பேசுறவங்களுக்கோ இங்க இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காரியங்களுக்கும் நீங்க எந்த வகையிலும் நன்றி சொல்ல வேண்டியதில்ல. எல்லாரும் அவங்கவுங்களுடைய சுயநலத்துக்காக தான் இங்க வர்றாங்க, இல்ல அந்த விஷயத்த இருந்தாலும் வந்து ம், அனுபவிச்சுட்டு சரி போறாங்க. இருந்தாலும் நமஸ்தையா. அதான். ஐயா தாமோதரன் இருந்தாலும் ஐயா, ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்து நீங்க நமஸ்காரம். என்னதான் சொன்னாலும் இந்த நெல்லுக்கு பாய்ச்சுற தண்ணி வந்து ஆ, ஆ, முள்ளுக்கும் பாயுது. பாயும் ஆமா அப்படிங்கிறாங்க ஆ, பாத்தீங்களா? இது ஆமா அது வந்து உண்மைதான். நீங்க ம் சொல்றது உண்மைதான் வந்து உண்மைதான், கரெக்ட் தான். நீங்க சொல்றது நாங்க வந்து நாங்க நாங்க தன்னடக்கத்தை தான் தன்னடக்கம் குறிக்குது தன்னடக்கம் தவிர்த்து, அவையடக்கம். ஆனா ம். ஆனா உண்மைன்றது வந்து வெளிப்படுத்தியே ஆகணும் இல்லையா? வெளிப்பட்டே தீரும். வெளிப்பட்டது காலம் வந்து தோலுரிச்சு காட்டுறீங்க. உங்க நன்றிங்க சுயநலத்துல ஐயா. பொதுநலம் இருக்கு. ஆத்ம நமஸ்காரங்க. அதனால எங்களுக்கு வந்து அதை நாங்க இப்படி சொல்லாம இருந்தா அது எங்களுடைய இதாயிரும்லங்க. அதை நாங்க எப்படி சொல்லாம இருக்க முடியும்? எப்படி அதை வந்து நாங்க ஒரு சந்தோஷப்படாம இருக்க முடியும்? நாங்க உங்களை இதெல்லாம் பாராட்டல. எங்களுக்கு ஒரு கொடுப்புனே ஐயா. எஸ் 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 அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. நான் சரின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கணும். நான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க போய் ஒவ்வொருத்தரா இப்ப உள்ள வந்துட்டீங்க இத பத்தி பேசுறதுக்கு. இல்லைங்க அப்படியெல்லாம் ஐயா இல்லைங்க. உண்மையை சொல்றோம் ஐயா நாங்க. ம் ஐயா எனக்கு ஒரு டவுட். ஐயா ஆமா சொல்லுங்கம்மா, ரொம்ப நாள் ஆச்சு சௌந்தரியம்மா. ஐயா ஒண்ணும் இல்லைங்க. இப்ப கோபுர வாசல் 4 வாசல் வந்து ஒரு கோயிலுக்கு இருக்கு. நம்ம அது வழியா உள்ள போவோம், 4 வாசல் வழியா உள்ள போவோம் ஆமா இல்லைங்களா? அப்புறம் நாலம்பலமான சுற்றம்பலம்னு சொல்றாங்க. ம் அப்ப ஒரு சைடு வந்து அந்த கோவில் இருக்கும், மித்த 3 சைடு வந்து உள்ள வழி. ஆமா அங்க வந்து அந்த சுற்றம்பலம் தான் அதுக்கு போற வழிதான் அந்த மூக்கு வாயு அப்படி சொன்னீங்க இல்லையா? ஆமா சோ அதுல இருந்து கடந்து போனீங்கன்னா நமஸ்கார மண்டபம். ம் இப்ப நமஸ்கார மண்டபத்துல இருந்து ம் அந்த மூலாஸ்தானத்துக்கு போறதுக்கு மேல 2 ஹோல் இருக்கு. ம் இப்ப அத கடந்து போனாதான் அந்த சிவலிங்கத்தை தரிசிக்க முடியும். ம் இப்ப அந்த 2 ஹோலுக்கு பேரு தான் குதம்னு சொல்றாங்க. ம் குதம் குய்யம். ம் ம் குதம் தான் அப்பா சாமி சொல்றாரு. ம் ம் ஓகேங்களா? சரிங்க. இப்ப அந்த குதம் வந்து இப்ப நம்மளோட மூக்கு துவாரம் இருக்கு இல்லைங்க பேரலா, ம் லெப்ட் ரைட், ம் இதே மாதிரிதான் அந்த அமைப்பு இருக்குமா இல்ல மேல அந்த அமைப்பு இருக்குமாங்க அந்த 2 ஹோல்ன்றது? அதாவது அந்த குதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கோ என்றால் சப்தத்தை தானம் செய்வது. அது அண்ணாக்கிலிருந்து மேல் பாகமாக செல்லும் 2 துவாரங்களும் மூக்குனுடைய 2 துவாரங்களும். இந்த மூக்குனுடைய 2 துவாரம் அந்த 2ம் மேல போய் இந்த கண்ணு கிட்ட சேருது இல்லையா? ஆமாங்கய்யா. அதுவும் அண்ணாக்கிலிருந்து போகக்கூடிய அந்த 2 துவாரங்களும் இந்த 2 மொத்தம் 4 துவாரங்களும் அங்க சேரக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லைங்களா? புருவ மத்தியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இடம். அங்கிருந்து தான் சப்தம் உண்டாகிறது, அதுவே குதம் அப்படிங்கிறார். சோ மூக்குக்கு பின்னாடி கிடையாது, இந்த மூக்கு மேல போய் தொடங்குது இல்லைங்களா, கண்ணுக்கு மத்தியில தொடங்குது இல்லையா? அதுவும் இந்த உள்ளுக்குள்ளார அண்ணாக்கினுடைய பாதை வந்து அதே இடத்துக்கு போய் சேரும். அங்கதான் குதம்ங்கிறது இருக்குதுங்கிறார். இது எப்படி பாக்குறது அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாயு அந்த தொண்டை வழியா மேலே ஏறி மூக்கின் வழியாக வளைந்து கீழ்முகமாக வருது அப்படி சொல்றாரு இல்லையா? அப்படி வளையக்கூடிய இடம் தான் அங்க குதம்ங்கிற பாகம்.
ஐயா ஜெகதீசன் ஒரு அப்படி ஒரு அப்படி வளையாம அது நேரா போச்சு அப்படின்னா புருவ மத்தியத்துக்கு போயிடும். அப்ப புருவ மத்தியத்துக்கு கீழே தான் குதம்ங்கிற பாகம் இருக்குது. ஐயா நம்ம கீழே புதம்ன்ற பாகம் இருக்கு. ஆமா ஐயா இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப அந்த 2 ஹோல் வந்து இப்படி எப்படிங்க ஐயா, மேல மேல இருக்குங்களா, சைடுல தான் பக்கத்துல இருக்குமாங்க ஐயா? அது எனக்கு தெரிஞ்சது அடுக்கடுக்கா இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா ஐயா கோவில்கள் ஜெகதீசன் ஐயா படம் போட்டு காட்டியிருக்காரு ஐயா. நம்ம இங்க நீலம்பூர் வந்தப்ப ஒரு படம் எல்லா இடத்துக்குமே கொடுத்துருக்காருங்க ஐயா. ஆமா ஆமாங்க. அது வந்து எனக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, அது அடுக்கடுக்காக இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அது பக்கத்துல 2 துவாரம், இந்த மூக்குனுடைய துவாரம் மாதிரி 2 துவாரமா இருக்கிறதா நான் நினைக்கல. அது அடுக்கடுக்காக 2 துவாரமா இருக்கிறது அடுத்தடுத்து இருக்கக்கூடியதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆமாங்க அப்படித்தான் இருக்குது அதுல. ஆமா, கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நமஸ்கார மண்டபத்துல பாத்தீங்கன்னா 2 அறைகள், அந்த 2 வாசப்படி அங்க பார்க்க முடியும். அந்த 2 வாசப்படியை நம்ம கடந்து போற மாதிரி தான் அது இருக்கும், நம்ம நமஸ்காரம் செய்யக்கூடிய இடம். அதனால அது எப்படி அடுக்கடுக்கா இருக்கோ அது போலதான் இந்த குதம்ங்கிற பாகத்திலேயே அடுக்கடுக்காக இருக்கும். அதைத்தான் அவங்க அங்க அடையாளப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப வந்து இந்த ஜீவனுக்கு போற உள் மார்க்கம் வந்து ஒரே வழிதான், அதுக்கு வந்து 2 கிடையாது, சந்திரகலை சூரியகலை மாதிரிலாம் கிடையாது, ஒரே கலைதான். ஒரே கலைதான். நம்ம இதுல வந்து சந்திரகலை சூரிய கலைன்னு சாமி சொல்லல இல்லையா. அவரு இந்த 3 கண்களை பத்தி பேசும்போது அந்த 3 கண்கள் விருப்பாச்சரன் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவர் வந்து விளக்கம் கொடுக்கும் போது 2ஆம் அத்தியாயத்துல இந்த கண்கள் 2ம் சுழிமுனை 1 ஆக 3, அது வந்து சந்திர சூரியர்களாகும், இது இடகலை பிங்கலை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு மேல அவர் எந்த டெபினிஷனையும் நமக்கு வந்து அவர் கொடுக்கல. நமக்கு ஒரே மார்க்கத்தை தான் அவர் வந்து காமிச்சு கொடுத்திருக்கிறாரு. அவ்வளவுதான். சித்தர்களுடைய விஷயத்துல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கலைகள் வந்து ஒரு சில டைம் வந்து ஒரு நாசியில சுவாசம் வரும், இன்னொரு சைடு வந்து சந்திரக்கலைன்னா அது வேற ஒரு நாசியில சுவாசம் வரும் அப்படின்னு அவங்க வந்து அவங்க சொன்னதாக மற்றவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த பாடல்லாம் அந்த பாடல்கள் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. அது அனுபவத்துல இருக்கிறவங்க அதை எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நாம அனுபவப்படும் போது தான் அந்த சூரிய கலை சந்திரக்கலைனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். நாம வெளியில இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகத்தை வாங்குறோம், அவங்க டிரான்ஸ்லேட்டர் என்ன எழுதியிருக்கிறாரோ அவங்களுடைய புரிதல்களை நம்ம படிக்கிறோம். உண்மையாவே இந்த பாடலனுடைய அர்த்தம் இதுதான் அப்படிங்கறத நம்ம அனுபவம் இல்லாம நாம இன்னொருத்தருடைய அனுபவத்துல இருந்து அங்க படிக்கும் போது அதுல தவறான புரிதல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டாகுது. ஆமாங்க, சித்தர்கள் பாடல் படிக்கும் போது எனக்கும் இந்த கன்ஃபியூஷன் இருந்ததுங்க ஐயா. ஏன்னா சந்திரகலையை மேல ஏத்தணும்னு சொல்லுவாங்க, சூரிய கலையை இது பண்ணணும்னு சொல்லுவாங்க, சந்திரகலையை தான் மேஜரா மேல ஏத்தணும்னு சொல்றாங்க. பட் அது உள்ள அர்த்தம் நமக்கு வந்து தெரியல, மனம் அடங்கறதான் அப்படி சொல்றாங்களோ என்னவோங்க ஐயா. அது அப்புறம் ரேசகம் பூரகம் கும்பகம் அப்படிங்கறதுல கூட வெளி சுவாசம் உள் சுவாசத்தை எல்லாம் அவங்க தொடர்பு படுத்தி சில டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. சாமி வந்து அந்த மாதிரி வெளி சுவாசத்துக்கும் உள் சுவாசத்துக்கும் இந்த உள் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஐயா வாசி யோகத்துல எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க ஐயா அந்த மாதிரி எல்லாம், ஆனா சாமி அப்படி எல்லாம் சொல்லல. அதான் அதனால அவங்க வாசி யோகம் அப்படிங்கறதே வந்து பிராணாயாமம் அப்படிங்கறதே அந்த சுவாசம் வெளியில போகாம தடுக்கிறது தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்ப இதுல ரேசகம்ங்கிறது வெளி சுவாசம், பூரகம்ங்கிறது உள் சுவாசம், கும்பகம்ங்கிறது சுவாசத்தை நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தெல்லாம் சாமி வந்து இங்க கற்பிக்கல. அதுல ரேசகம் பூரகம் கும்பகம் பத்தி சாமி வந்து இதுக்கு முன்னாடி புஸ்தகங்கள்ல சொல்றது என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த சின்ன புஸ்தகங்கள்ல இருக்குது, சித்த வித்யார்த்தி வந்து எழுதி இருக்கிறது இருக்குது. அதுல சித்தர்கள் புஸ்தகத்திலே அதே மாதிரி இருக்குதுங்க நிறைய. தனக்கு உள்ளாரே நடக்கக்கூடிய அந்த சுவாச கதியத்தான் அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அது உள்நிலையில நடக்கக்கூடிய மேல போகக்கூடிய சுவாசமும் கீழே இறங்கக்கூடிய சுவாசமும் அங்க புருவ மத்தியத்தில் அசையாமல் நிற்கக்கூடிய சுவாசத்தை தான் அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்கிறாங்க. கும்பகம் சொல்லுவாங்கல்ல, கும்பகம் அப்படியே போறது வந்து இறக்கிறது வந்து ரேசகம். ஆமா, ரேசகம் பூரகம் கும்பகம். ஐயா எனக்கு இன்னும் ஒரு டவுட்டுங்க ஐயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் இல்லைங்களா? ஆமா. இந்த வந்து நம்ம கதி இப்ப எடுக்கிறோம், மேலும் கீழும் சமமா நடத்தணும்னு தான் சாமி சொல்லியிருக்கிறாங்க.
ஆனா ஒரு சிலர்கிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க கதி எடுத்தா மட்டும் போதும், தானா இறங்கிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இத பத்தின ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். நீங்க கூப்பிட்டீங்க, பட் என்னால திரும்ப அதை அட்டன் பண்ண முடியல. எனக்கு இப்ப கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா ஐயா இத பத்தி? அதாவது நாம அது கீழே இறக்கணுமா இல்ல அதுதான் தானாவே கீழே இறங்குமா இறங்கும். அப்படிங்கிறது தானே. சாமி வந்து அந்த மேலும் கீழும் சுவாசம் போகணும்னு தான் அவர் சொல்றாரு. மேலும் கீழும் சமமாக அப்படின்னு சொன்னார்னா மேலும் கீழும் நாம தான் சமமா பண்ணணும்னு அர்த்தம். இப்போ திருமூலர் கூட அவருடைய பாடல் என்ன சொல்லியிருப்பாரு, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க சாமி என்ன சொல்றாரு, மேலும் கீழும் சதா அபியாசம் செய்யணும், ஒரே கதியாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் இங்க நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்குது. அப்படிதான் அவரும் சொல்றாரு. அப்ப நாம தான் மேலும் கீழும் நடத்திக்கிட்டே இருக்கணும். அதுவா வந்து நாம மேலே ஏத்துனா அதுவா கீழே இறங்கிறோம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி அவர் சொல்லவே இல்லை. இன்னொன்னு மேலும் கீழும் சமமாக நடத்தணும் அப்படிங்கிறது வந்து எதுக்காக சொல்றாருன்னா, அப்பதான் அடுத்தடுத்த கதிகளுக்கு அந்த ரொட்டேஷன் சரியா கிடைக்கும். ஒன்னு ஏற்ற இறக்கமாக பண்ணுனீங்கன்னு சொன்னா அந்த அடுத்தடுத்த கதி சரியா எடுக்க முடியாது. இப்போ ஒரு ஒரு ரவுண்டுன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலையும் கீழையும் சைட்லயும் லெஃப்ட் ரைட்டு மேலே அப்பு டவுனு எல்லாமே ஒரே அளவுல இருந்தாதான் அது சுழல்ந்து போறதுக்கு சரியா இருக்கும். மேல் கீழ் ஒரு மாதிரியும் இந்த சைட்ல லெஃப்ட் ரைட்டு அது அதை விட கொஞ்சம் நீளமாவோ அகலம் குறைவாகவோ இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஓவல் ஷேப் ஆயிரும், அதனால சுழல முடியாது இல்லையா. அந்த மாதிரி அது நம்ம எடுக்கக்கூடிய கதியானது ரொட்டேஷன் ஆகக்கூடியதா இருக்கணும், சுழண்டு வரக்கூடியதா இருக்கணும். இப்ப இந்த சைக்கிள் செயின் மாதிரி வரும்னு சொல்றாருங்க ஐயா. சக்கரம் மாதிரி நான் சொல்றேன். சக்கரம் எப்படி சுழலுதோ அது எப்படி எல்லா பாகங்களிலும் சமமா இருக்குதோ அந்த மாதிரி தான் அது இருக்கணும். நீங்க இந்த விஷயத்த கேட்டதுனால நான் இதை டீட்டெயில்டாவே நான் ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றேன். எனக்கு புரிஞ்சுக்கிட்ட வகையில நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. அதாவது சாமி சொன்ன ஃபார்முலாவை நான் இங்க நான் சொல்றேன். எப்பவுமே வந்து நீளமாகத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் இந்த நீளம் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம ஷார்ட்டா பண்ணணும்னு சொன்னா மனசு வந்து சீக்கிரமா கலைஞ்சு போயிடும். அடுத்தடுத்த விஷயங்களை நினைச்சுக்கிட்டே கூட நம்ம ஷார்ட்டா பண்ண முடியும். ஆனா நீளமா பண்ணும்போது அந்த கதி மேல அந்த கவனம் வந்து நிற்கும். ஏன்னா அந்த நீளம்ங்கிறது சாதாரணமா கிடைக்காது, நீங்க ஸ்லோவா பண்ணாதான் கிடைக்கும். எவ்வளோ அழுத்தம் குறைவா பண்ண முடியுமோ அவ்வளோ அழுத்தம் குறைவா, எவ்வளோ சப்தம் குறைவா பண்ண முடியுமோ அவ்வளோ சப்தம் குறைவா, எவ்வளோ மெதுவாக, அதான் நயமாக லயமாகன்னு சொல்லியிருப்பார். ரொம்பவும் நயமா பண்ணணும், லகுவாக பண்ணணும்னு சொல்றாரு. அப்போ எவ்வளோ ஸ்லோவா இந்த கதியை நீங்க மேலே கொண்டு போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவா கொண்டு போகணுங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்படி ஸ்லோவா கொண்டு போய் பாருங்க, உங்க மனசு அந்த கதியில வந்து உட்காரத கவனிக்க முடியும். வேற எங்கேயுமே அது சிதறி போகாத நிலைமைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா, ஒருத்தர் ஸ்லோ சைக்கிள் ரேஸ் ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ஏன் இந்த ஸ்லோவை பத்தி இங்க பேச வேண்டியது இருக்குன்னு அப்பதான் புரியும். ஸ்லோ சைக்கிள் ரேஸ் ஒருத்தர் ஓட்டுறாரு அப்படின்னா அந்த சைக்கிள் வந்து அந்த சாயாம இருக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா பேலன்ஸை அவர் கண்ட்ரோல்ல வச்சிருப்பார். லெஃப்ட்ல சாயுதால் ரைட்ல சாயுதாங்கிறது மேலேயே அவர் கவனம் இருக்கும். மெதுவா அந்த பெடலை சும்மா டச் பண்ணி எடுத்து அப்படியே மெதுவா அதை நகர்த்திட்டு போகும்போது பேலன்ஸை அவர் பண்ண வேண்டியதா இருக்கும். கவனம் வேற எங்கேயுமே சிதறாது. அதனால கிரீஸ் வந்துருச்சா, அந்த ஃபினிஷிங் கோடு வந்துருச்சான்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனா கவனம் அவருடைய அந்த பேலன்ஸ்லயே இருக்கும். அவர் பாட்டுக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கலாம், அப்படிதான் நல்லா சரியா தான் வர்ற, நீ தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லி என்ன வேணா ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், எவ்வளவு கோஷங்கள் வேணா போடலாம். ஆனா எதுவுமே அவர் காதுல விழுகாது. அவரு அந்த கவனத்தை வந்து அந்த பேலன்ஸ் மேலேயே வச்சிருப்பாரு. என்ன காரணம்னா சைக்கிள் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது, பேலன்ஸை நாம கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்குது. அதே ஸ்பீட் சைக்கிள் ரேஸ்ல அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்க எவ்வளவு ஸ்பீடா போனாலும் அந்த ஸ்பீடே வந்து அந்த பேலன்ஸை பார்த்துக்கும். அதனால நம்ம கையை விட்டுட்டு கூட ஓட்டலாம், ஒரு கையை ஆட்டிகிட்டே கூட ஆடியன்ஸை பார்த்துக்கிட்டே ஓட்டலாம், பின்னாடி யார் வராங்கன்னு பார்த்துட்டு ஓட்டலாம், கிரீஸுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்துட்டு ஓட்டலாம், எதையோ நினச்சிட்டு கூட ஓட்டலாம், எப்படி வேணாலும் நீங்கள் அதை ஓட்டலாம். அப்போ அந்த ஸ்பீடாக போகிறதுக்கும் ஸ்லோவாக போகிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்துக்காக தான் இந்த ரேஸை நான் வந்து நினைவுபடுத்துகிறேன். அப்போ ஸ்லோ சைக்கிள் ரேஸில் தான் கவனத்தை நாம் குவிக்க முடியுது. ஸ்பீடாக ஓடுற சைக்கிள் ரேஸில் வந்து கவனத்தை குவிக்க முடியாது. நீங்கள் கவன சிதறலை நீங்களே ஏற்படுத்திட்டு கூட அதை செஞ்சுக்கலாம், அதில் நீங்கள் அந்த பயணத்தில் இருக்கிறதுக்கு முடியும். அப்போது ஒரு கவன குவிதல் அப்படிங்கிறது எங்கே நடக்குதுன்னா அந்த கதியை லகுவாக மெதுவாக நகர்த்தும் போது தான் இருக்குது. அப்படி மெதுவாக நகர்த்தும் போது மனமானது அந்த கதியில் வந்து அமருது.
அதன் மூலமாக அது உள்நிலை பயணத்துக்கு போகிறதுக்கு ஒரு உதவி பண்ணுது. அதே சமயம் நாம் செய்யக்கூடிய அந்த கதியானது நீளமாக செய்யணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் கூடுமான வரையில் நீளமாக அப்படிங்கிற வார்த்தையை அதில் பயன்படுத்தியிருக்கிறாரு. அதையும் நம்ம கவனிக்கணும். எவ்வளோ தூரம் நீளமாக பண்ணணுங்கிற அந்த நாலேஜ் நமக்கு வேணும். மூச்சு முற்ற அளவுக்கு நாம பாட்டுக்கு நீளம் எடுத்துகிட்டே போகக்கூடாது. நம்ம கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் நீளம் எடுக்கணும். நாளைக்கு அது நீளமாக அது பயிற்சி மேலோங்க அந்த நீளம் கூடிக்கிட்டே தான் வரும். அந்த நீளமான ஒரு கதியை நம்மளால அபியாசம் பண்ண முடியும். எனக்கு நீலிகோணாம்பாளையத்தில் ராமசாமின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் ஒண்டிப்புதூரில் இருக்கக்கூடிய ராமசாமிங்கிறவர் வேற, இது நீலிகோணாம்பாளையத்தில் இருக்கக்கூடிய ராமசாமி கோயம்புத்தூரில். அவர் தான் கணேசையாவுக்கு உபதேசம் கொடுத்தவர். கணேசையா அவருடைய கதியை பற்றி எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு முறை அவர் மேலே கதி எடுத்து கீழே இறக்குறதுக்கு அவருக்கு 5 நிமிடம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாரு. 5 நிமிஷம் அவருடைய லென்த்து நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதை நான் அவர்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு கூட நீளம் செய்ய முடியும் அப்படிங்கிறது சாத்தியங்கிறத கணேசையா சொல்லியிருக்கிறாரு. அப்படி அந்த நீளமானது அதிகமாகும் போது தான் அங்கே மனமானது உள்ளுக்குள்ளார அடங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்குது. அது தொடர்ந்து ஒரே அளவில் நம்ம எடுக்கும்போது அது அந்த தங்கு தடை இல்லாமல் அந்த கதி அபியாசங்கிறது நடக்கும். அதனால தான் அவர் சமமான்னு சொல்கிறாரு. ஒரு மேலே ஃபுல் கெப்பாசிட்டியில் மேலே இழுத்துட்டு கெப்பாசிட்டி கம்மியானதுக்கப்புறம் ஷார்ட்டாக கீழே இறக்கிட்டு திரும்பவும் ஃபுல் ஃபோர்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம மேலே எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணுனா கண்டினியூவாக பண்ண முடியாது, மூச்சு திணறிடும். அப்புறம் நம்ம ஒரு இடத்துல கதியை நிறுத்திட்டு கொஞ்சம் இலைப்பாரிட்டு அப்புறமா தான் கதி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா மேலே போகிறதும் கீழே இறங்குறதும் ஒரே அளவில் நம்மளுடைய கெப்பாசிட்டி அளவில் மூச்சு திணறாதபடி, இதுக்கு மேலே போச்சுன்னா திணறிடணும்னா கீழே இறக்கிடணும், இதுக்கு மேலே போச்சுன்னா திணறிடணும்னா மேலே ஏற்றிடணும். ஸோ இந்த மாதிரி நாம் அதை நம்மளுடைய அளவுக்கு தகுந்தபடி எவ்வளோ செகண்ட் அதை நீளப்படுத்த முடியுமோ, எவ்வளோ செகண்ட் அந்த நீளத்தை கீழே இறக்கி வைக்க முடியுமோ அப்படி அதை ரொட்டேட் பண்ணும்போது அந்த பயிற்சி நல்ல ஒரு கைவர பெறும்போது அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக நீளமாகிறத நம்மளால் கவனிக்க முடியும். அப்போ நீளமாக செய்யணும். அதுக்கு லகுவாக மெதுவாக சப்தம் இல்லாமல் அழுத்தம் இல்லாமல் எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணணும். அதே அழுத்தத்தை திரும்பவும் நம்ம கீழே இறங்கும் போதும் கொடுத்தோன்னு சொன்னால் அது அளவில் சமமாக தான் இருக்கும். ஏன்னா நாம் ஒரு பாலை எட்டி உதைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தபடி நீளத்தில் தான் அது போய் நிற்கும். 1000 முறை அதே அழுத்தத்தை கொடுத்தாலும் அந்த நீளம் மாறப்போகிறது இல்லை, அதனுடைய டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த அழுத்தம் தான் அந்த டிஸ்டன்ஸை முடிவு பண்ணுது. அழுத்தம் மாறுச்சுன்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் மாறிடும். அந்த எட்டி உதைச்ச பந்து வேற எங்கேயாவது ஒரு கோணத்துலையோ வேற ஒரு இடத்துலையோ போய் நிற்கும். அப்போ அந்த ஒரே அழுத்தம் தான் ஒரே சமமான கதியை நமக்கு தீர்மானிக்கிறத நம்ம வச்சுக்க முடியும். அப்போ மேலே எவ்வளோ அழுத்தம் கொடுத்தோமோ அதே அழுத்தத்தை கீழேயும் கொடுக்கும்போது கதி ஆட்டோமேட்டிக்காகவே சமமாக தான் ஓடும். அப்போ அழுத்தத்தை மாறாமல் மேலேயும் கீழேயும் கொடுத்தோன்னு சொன்னால், அந்த அழுத்தத்தை குறைவாக கொடுத்தோன்னு சொன்னால் இந்த நீளமாகறதையும் சமமாக ஓடுற இந்த 2 பிரச்சனையும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். இது ஃபார்முலாவில் அவர் சொன்ன விஷயம். அடுத்தது இடையிடையாக நிறுத்தாமலும்னு ஒரு வார்த்தையும் அதில் எழுதியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, இந்த மேலே போகிற கதிக்கும் கீழே இறங்குற கதிக்கும் கேப் இருக்கக்கூடாது. அந்த கேப் இல்லாமல் செய்யணும். மேலே போன உடனே அப்படியே கீழே இறக்கிடணும். அதுக்கப்புறம் நீளம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது அப்படியே திரும்புறதை நம்மளால் பார்க்க முடியும். மேலே போனது அப்படியே திரும்பி கீழே இறங்கி வரும், கீழே இறங்குனது அப்படியே மேலே திரும்பி போகும். அப்படி கீழேயும் மேலேயும் அப்படி கட்டாகாமல் திரும்பிச்சுன்னு சொன்னால் அதுதான் சூனியம்னு சொல்லக்கூடியது, 0. அப்படி மேலே போய் ஓவல் ஷேப்பில் அப்படியே கீழே இறங்கி வரும், கீழே இருந்து அப்படியே மேலே ஓவல் ஷேப்பில் போகும். அப்போ அந்த ஆதியும் அந்தமும் அந்த கதியில் இருக்காது. எந்தெந்த பொருளுக்கெல்லாம் ஆதியும் அந்தமும் இல்லையோ அதெல்லாமே சரரகிதம், அதாவது அக்ஷரம், அதாவது இந்த அழிவில்லாதது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய கதி இப்போ அந்த கட்டாகிற நிலைமையில் இருக்குது, அந்த கண்டமாகிற நிலைமையில் இருக்குது. அது எப்போ அகண்ட கதியாக மாற்றம் அடையுதோ, எப்போ அது கட்டாகாத கதியாக அது ஓவல் ஷேப்பில் அது சுழண்டுக்கிட்டே இருக்குதோ அந்த சமயத்தில் நமக்கு அதைத்தான் மேல் கதின்னு சொல்கிறது. அந்த கதி கிடச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த ஜீவனை நம்ம சொஸ்தானத்தில் அடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த கதியில் தான் நமக்கு நிஷ்டையானது கிடைக்க பெறுது. அந்த நிஷ்டையில் தான் நாம் அந்த பிரம்மரந்திரத்தை டச் பண்ணி அதை திறந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறதும் அங்கே உண்டாகுது. அப்போது இந்த இடையிடையே நிறுத்தாமல் அதை செய்யும்போது தான் அதை நம்ம ஓவல் ஷேப்புக்கு கொண்டு வர வேண்டியதாக இருக்குது, அப்படியே ரொட்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒரு நிலைமை வரும்போது, அந்த மேல்கதி வரும்போது அது மேலே போகுதா கீழே இறங்குதாங்கிற கவனம் கூட நம்மளால் பார்க்க முடியாது. அந்த கதியை கணிச்சு இது மேலே தான் போகுது இது கீழே இறங்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது அபியாசம் செய்கிறவங்கனால கூட சொல்ல முடியாது. அது அந்த அளவுக்கு நேர்த்தியாக அது சுழண்டுக்கிட்டே இருக்கும்.
ஏன்னா அதுக்கு தொடக்க முடியவே கிடையாது இல்லையா, அதனால இது மேலே போகுதா கீழே இறங்குதானே அவரால் சொல்ல முடியாது. ஸோ அப்படி ஒரு அந்த கதி அபியாசம் யாருக்கு வருதோ அவருக்கு தான் தூக்கத்தில் ஓடக்கூடிய அதே கதி தூங்காத சமயத்திலையும் வரக்கூடிய நிலைமையானது அங்கே கிடைக்க பெறும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க முடியும். அந்த கதியை நீங்கள் கம்பேர் பண்ணினீங்கன்னா சாமி 4ஆம் அத்தியாயத்தில் சரியான கதிங்கிற டாப்பிக்கில் சொல்லியிருப்பார். ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய் லகுவாய் யாதொரு சேஷ்டையோ சப்தமோ இல்லாமல் சுவாசம் உண்டோ என்று அறிவதற்கு கூட முடியாமல் நெஞ்சுக்குழியிலிருந்தோ தொண்டைக்குழியிலிருந்தோ துடிப்பு மட்டுமே காணலாம், அதுதான் சரியான கதி. அப்போ சுவாசம் உண்டோ இல்லையோன்னு அறிவதற்கு கூட முடியாத அளவுக்கு தான் அந்த கதி இருக்கும். அவ்வளோ மெலிசா அது ஓடும், அவ்வளோ லகுவா அது ஓடிட்டு இருக்கும். அதில் போய் இது மேல்கதி கீழ்கதியெல்லாம் நம்ம பிரித்து பார்க்க முடியாது. அப்படி ஒரு சூழல் நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலாவை அவர் கொடுக்குறாரு. இந்த உடம்பை என்ன பண்ண போறோம்னா உடம்பையும் மனசையும் ஏமாத்த போறோம் இந்த கதியை அபியாசம் பண்ணி. எந்த வகையில் அப்படின்னா, இந்த சமீரணன்கிற கதி நமக்குள்ளார அந்த டயர்ட்னஸ்ல அது ஓடிச்சுன்னு சொன்னா உடனே தூக்கம்ங்கிற ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டுரும். இந்த மனசும் உள்ளுக்குள்ளார ஐக்கியமாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு நேரம் காலம்லாம் ஒண்ணுமே தெரியாது. கதி ஓடிச்சுன்னு சொன்னா மனசனுடைய வேலை என்னன்னா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பிடிச்ச வேலையோ பிடிக்காத வேலையோ எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளுக்குள்ளார சரண்டர் ஆகிறது தான் அதனுடைய வேலையா இருக்கும். அந்த சமீரனுங்கிற கதி ஓடிச்சுன்னா மனது இருக்கிற வேலையை கீழே போட்டுட்டு உள்ள ஓடி வரணும். அதுதான் அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர். அதன்படி தான் அது செயல்படும். இப்போ அந்த மாதிரியே ஒரு கதியை இப்போ நாம் எடுக்க போறோம். எப்படி தூக்கத்தில் இருக்கக்கூடிய கதி எந்த மாதிரியான நிலைமையில் இருக்குமோ அதே மாதிரி அது எக்ஸாக்டா நம்மளால எடுக்க முடியாது, ஆனா அது மாதிரி எடுக்க முடியும். அப்படி அது மாதிரியே எடுக்கும்போது இந்த மனமானது ஏமாற்றம் அடையும். இது சமீரணன் கதி தான் அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கிட்டு ஏமாந்துச்சுன்னா அது உள்ளுக்குள்ளார வந்துடும். இந்த ஒரு ஏமாத்துற வேலையை முதல்ல நாம செஞ்சு மனசை உள்நிலைப்படுத்தி அதை நாம உள்ள இருக்கக்கூடிய அனுபவத்தை காமிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் மனம் ஒரு விழிப்பு நிலைமை அடையும். நமக்கு இங்கே தான் ஆனந்தம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் மனம் வெளியில வர்றதுங்கிறது கஷ்டப்பட ஆரம்பிக்கும். அதனால நாம பயிற்சி பண்றதுக்கு சாமி சொன்ன ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, நீளமா பண்ணணும், சமமா பண்ணணும், இடையிடையே நிறுத்தாம பண்ணணும். இதெல்லாம் செய்யும் போது முக்கியம் கவனம் புருவ மத்தியத்தில் வச்சுக்கிட்டு பண்ணணும். அப்பதான் அது போக வேண்டிய பாயிண்ட் என்னங்கிறது தெரியும். கிரீஸ் எங்கேயோ இருக்கும்போது நாம எங்கேயோ ஏதோ திசையில ஓடிட்டு இருந்தோம்னு சொன்னா ஜெயிக்க முடியாது. அப்ப எந்த பாதைக்கு போகணுங்கிறது நமக்கு தெரியணும். எங்க கங்கு இருக்குதோ அங்கதான் ஊதணும்னு சாமி சொல்றாரு. அங்க கவனத்தை வச்சுட்டு ஊதணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால சாமி சொன்ன ஃபார்முலால மெதுவா சமமா இந்த இடையிடையே நிறுத்தாம கவனத்தை புருவ மத்தியத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே லகுவா செஞ்சு பாருங்க. முதல்ல தூக்கம் தான் வரும். ஏன்னா இந்த உடம்புக்கு இந்த சமீரனுங்கிற கதி வந்தாலே தூக்கத்துக்கான சுரப்பியை சுரந்தே பழக்கமாயி போச்சு. சமீரன் ஓடுதா இப்ப தூங்க போறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி தூக்கத்துக்கான சுரப்பியை சுரந்து இந்த உடம்புல இருக்கக்கூடிய பலதரப்பட்ட உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்குற வேலையை பார்க்கும். ஒரு சில உறுப்புகளை மட்டும் அது சும்மா விட்டுரும். அது இந்த உடல் கழிவுகளை சரி பண்றதுக்காக அது விட்டுரும். பாக்கி இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் சடவுன் பண்ற வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இந்த நாம எடுக்கக்கூடிய கதி சமீரணன் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம உடம்பும் ஏமாந்து போய் தூக்கத்துக்கான சுரப்பியை சுரந்து விடுறதுங்கிறது வழக்கமாயிரும். அதனாலதான் நல்ல பயிற்சி பண்றவங்க தொடக்கத்துல தூங்குறதுக்கு காரணம். ஏன்னா அந்த உடம்பு ஏமாந்துருச்சு, அது சமீரணன் தான் அப்படின்னு சொல்லி அது மாதிரியே எடுத்ததுனால அந்த ஏமாற்றத்தை அடைஞ்சிருச்சு. அது சமீரணன் கிடையாது, அது அவன் எல்லா நேரமும் செஞ்சுட்டு இருக்கிறான். ஒருத்தன் எல்லா நேரமும் தூங்க மாட்டான். நாம தான் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த தூக்கத்துக்கான சுரப்பியை சுரந்துட்டு இருக்கிறோம். நாம இதை முதல்ல நிறுத்தணும்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜாக்கிரதை நிலைமை அந்த தூக்கத்துக்கான சுரப்பியை சுரக்கிறத நிறுத்திடும் கொஞ்ச நாள் கழிச்சு. அந்த சமயத்துல பாருங்க, அவருக்கு நைட்டு கூட தூக்கம் வராது. அவர் பாட்டுக்கு உட்காந்து பயிற்சி பண்ணிட்டே இருப்பாரு. நிறைய ஞானிகளை பத்தி நம்ம கேட்டிருப்போம். அவர் ராத்திரியும் பயிற்சி பண்ணாரு, இவர் பகல்லையும் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு, தூக்கத்தை நிறுத்திட்டாரு அப்படிலாம் நம்ம நிறைய பேர்த்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு காரணம் அந்த மனம் அந்த கதியை அது சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த உடம்பே தூக்கத்துக்கான சுரப்பியை சுரந்துக்கிறத விட்டுரும். ஏன்னா அந்த உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு தேவைப்படாது. ஏன்னா அவர் ராத்திரி பகலா உட்காந்து சக்தியை சேவ் பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு, சக்தி செலவை தடுக்கிற வேலையவே பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஓய்வு தேவையில்லைங்கிறத அந்த சமயத்தில் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதை உடம்பும் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை அதை விட்டுரும். அதனால நீங்க கேட்டதுல அந்த கதியானது மேலும் கீழும் நாம தான் செய்யணும். அது நீளமாகத்தான் செய்யணும், அது ரெண்டு சமமாகத்தான் செய்யணும், லகுவாகத்தான் செய்யணும். எவ்வளோ ஸ்லோவா எவ்வளோ அழுத்தம் குறைவா செய்ய முடியுமோ அவ்வளோ மெதுவாக தான் செய்யணும். அப்போதான் நீளம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சாமி நீட்டுக என்றால் நீளமாக்குக என்று பொருள்படும்.
அது நீளமாகும் போது தான் இந்த மூக்கின் வழியாக வளைஞ்சு கீழ்முகமாக வராம அது மேல நேரம் நீண்டு புருவ மத்தியத்தை நோக்கி போகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த நீளம்ங்கிறது தேவை. இதுல இன்னொரு பாயிண்ட்டையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. மார்போ வயிறோ மற்ற பாகங்களோ அசையாமல் அப்படிங்கிற வார்த்தையை அதில் பயன்படுத்தி இருப்பாரு. ஏன்னா நீளமாக்குங்கிறதுனால நாம தொடக்க நிலையில என்ன புரிஞ்சிருப்போம்னா, கண்டத்தில் இருக்கக்கூடிய காற்று மட்டும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான காற்றை வச்சு நீளப்படுத்தணும்னு சொல்லிட்டு மார்பு பாகத்தில் இருக்கக்கூடிய காற்று, வயிற்று பாகத்தில் இருக்கக்கூடிய காற்று எல்லாத்தையுமே இழுத்துட்டு போவோம் நீளமாக்க சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த காற்றினுடைய அந்த அசைவு அங்கே இருக்கிறதுனால இந்த மார்பும் வயிறும் அசைய ஆரம்பிக்கும். அது இப்போ காற்றை ஃபுல்லாக இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் வயிறு உள்ளுக்குள்ளார போகும், அப்புறம் வெளியில் நிறையும் போது வெளியில் வரும். இந்த மாதிரி இது அசையுதுன்னு சொன்னால் நம்ம இங்கே இருக்கக்கூடிய காற்றையும் எடுத்து பயன்படுத்துகிறோம்னு அர்த்தம். நமக்கு தேவை கண்டத்தில் இருக்கக்கூடிய காற்று மட்டும்தான் வேணும். இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய காற்றை மட்டுமே நீளமாக்க வேண்டியது அப்படிங்கிறது நமக்கு அவசியப்படுது. இந்த காற்றை மட்டுமே நம்ம கொண்டு போக வேண்டியதுங்கிறது. அதனால தான் இந்து மத சம்பிரதாயங்களில் புருவ மத்தியத்திலையும் கண்டத்திலையும் பொட்டு வைக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து அந்த இடம் வரைக்கும் அந்த மார்க்கத்தினுடைய பாதை கிரீஸ் கோடு இங்கே தொடங்குனது அங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக அதை கூட இங்கே சிம்பாலிக்காக அவங்க வந்து ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. நம்ம வள்ளலார் கூட என்ன சொல்லியிருப்பாருன்னா, 2 வகையான ஜீவன் இருக்கிறதா சொல்லியிருப்பாரு. ஒரு ஜீவன் கண்டத்தில் இருப்பதாகவும் இன்னொரு ஜீவன் புருவ மத்தியத்தில் இருப்பதாகவும் அவர் சொல்லியிருப்பாரு. அது கூட இந்த அடையாளங்களை குறித்து அவர் சொன்னது தான். கண்டத்தில் இருக்கக்கூடிய உயிர்காற்றை அது புருவ மத்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிற அந்த வேலையை தான் அவரும் அடையாளப்படுத்தி சொன்னதான் நான் நினைக்கிறேன். அதனால இதுதான் நான் இந்த கதி பற்றி சொல்லணும்னு நினைச்சது. உங்களுக்கு ஓரளவுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சௌந்தரியம்மா, தேங்க்யூ ஐயா, நல்லாவே புரிஞ்சுதுங்க ஐயா. சந்தோஷங்க. அப்பதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு ஒருத்தர் அந்த மாதிரி சொன்னதால எனக்கு ஒரு டவுட்டுங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக சாமியினுடைய நூல்களை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க ஒப்பீனியன் நீங்க எங்கேயும் கேட்க வேண்டியதே கிடையாது. நீங்க இப்போ நம்ம ஜெகதீசன் ஐயா கூட அவருடைய இந்த சித்தவேத செஷனை ஸ்டார்ட் பண்ணும் போது அவரு சித்தவேதத்தை எப்படி படிக்கணும்னு கூட நமக்கு சொல்லி கொடுத்திருந்தார். மாயா சமுத்திரத்தில் அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற, எனக்கு சாதாரணமா அவர் கஷ்டப்பட்டதா சொல்லல, அலைந்து அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து எழுதுறாரு. அப்போ இங்க படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே அவர் ஒண்ணு கூடவோ குறையவோ அவர் செய்யல, அவர் எல்லாமே அவசியப்பட்டுதான் ஒவ்வொன்னையும் அவர் சேர்த்து வச்சிருக்கிறாரு. அப்ப அது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கவே செய்து அதை நம்ம சரியா யூகித்து தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? அந்த மாதிரி இந்த கதி சம்பந்தமான விஷயத்தையும் நம்ம யூகித்து தான் புரிஞ்சுக்கணும். 4ஆம் அத்தியாயத்துல வந்து அந்த பிராணாயாமம் பத்தி சாமி சொன்னது, அப்புறம் அந்த சரியான கதியை பத்தி சாமி சொன்னது, இதெல்லாமே நம்ம நல்லா புரிந்து யூகித்து தான் நம்ம அதை சரியா புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம தொடர்ந்து அதுல பயணிக்கும் போது நமக்கு அந்த அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது நம்மளால இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க முடியும். சரிங்க ஐயா. இப்ப ஏன் இந்த क्वेश्चन நீங்க கேட்டனா எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி வரட்டும் அப்படின்றதுக்காக தாங்க ஐயா கேட்டேன். சந்தோஷம். சௌந்தரியமா சந்தோஷம். கரெக்ட்டான வந்து நான் இத வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து இதுக்கு ஒரு பதிலா சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதுதான் சாமி எக்ஸாக்ட்டா சொன்னாரு அப்படிங்கிறது கிடையாது. இது நான் இந்த லெவல்ல புரிஞ்சுக்கிட்ட லெவல்ல நான் அதுக்கான பதில சொல்றேன். ஒவ்வொருத்தருடைய அனுபவத்துக்கு இது வெவ்வேறு விதமா கூட வரலாம். சாமியினுடைய அனுபவத்துக்கு என்ன வந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ என்னுடைய அனுபவத்துல வந்த விஷயத்த நான் வந்து பகிர்ந்துருக்கிறேன். இதுல ஏதாவது பிழைகள் இருந்தாலும் கூட இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நான் இந்த மெத்தட்ல நான் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அது நல்ல விதமா அந்த நிஷ்டை அமையறதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில தான் இது சொன்னா பிரயோஜனமா இருக்குமேங்கிறதுக்காக நான் சொன்னேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐயா. எல்லாருடைய சார்பாக வந்து எல்லாருடைய சார்பாகவும் சௌந்தரியம்மாவுக்கு ஒரு நன்றி. ஏன்னா ரமேஷ் ஐயா இந்த அளவுக்கு நீங்க ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க வச்சீங்க, அதுக்காக நன்றி ஐயா. ரமேஷ் ஐயா பார்த்தோம். ஐயா ரமேஷ் ஐயா சொல்லுங்க ஐயா. சுப்பிரமணியம் ஐயா வந்து இந்த இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு கணேஷ் ஐயாவுக்கு தீட்சை கொடுத்தவர்னு சொல்லிட்டு, அவர் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து நீலி கோணாம்பாளையத்தில் அவர் ராமசாமி தானங்கய்யா? ஆமாங்கய்யா. எலும்பு முறிவு வைத்தியரும் கூட. அவருடைய மகன் வந்து தண்டபாணி, அவர் தான் நீங்க சொல்ற. ஆமா, சரி 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 சரி. அவரை வலம்புரி சித்தர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆமாங்க. அவங்க கூட நீங்க கேட்ட கேள்வி வந்து இந்த சித்தர்கள் வந்து மௌனமாவே இருப்பாங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் சொன்னேன், அவங்க வந்து எப்பவுமே அந்த உள்முக பயணத்துலதான் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாங்க. அதை பேசி முடிச்சுட்டு இந்த செஷன்ல முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அவருடைய ஞாபகம் வந்தது.
ஓ ஓ சரி ஏன் சரி சரி அப்படின்னா அவங்க ம் வந்து அவருடைய பையன் அவர் தண்டபாணி அவர் வந்து என்கிட்ட சொன்னது ஒரு 5 வருஷம் முன்னாடி அவர் நான் சந்திக்கும் போது சொன்னது. சரிங்க கணேசையாவும் இதே விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அவருடைய பையன்கிட்ட இதை பத்தி டீட்டெயில் கேட்கும்போது அவரும் இதே விஷயத்த தான் சொன்னார். என்னன்னா சரி அந்த தண்டபாணி அவருக்கு ஒரு 14-15 வயசு அப்படிங்கிறது இருக்கும்போது அவர் படிப்பெல்லாம் ம் முடிச்சுட்டு இதுக்கு மேல நம்ம வேலைக்கு போயிடலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அவர் சரி வேலைக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருடைய ஓ அப்பா இந்த அவரு ராமசாமிங்கிறவரு மில்லு ம் வேலைக்கு போயிட்டு ம் இருக்கிறார். சரி சரி அவருடைய டியூட்டி டைம் வந்து 12 மணி நேரம். ஓ மை காட் சரி 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 அந்த 12 மணி நேரம் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாரு. மை காட் வீட்டை விட்டு வெளியில வர மாட்டாரு. 12 மணி ஓ நேரமும் ஜெபத்திலே இருப்பாரு. பையன் என்ன பண்றான், எங்க போறான் வரான் அதெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டாரு. அவருடைய வேலை சரிங்க ஜெபம் பண்றது மட்டும்தான். வேலைக்கு போவாரு, சம்பளம் ஆ வாங்கி வீட்டுல கொடுத்துருவாரு. அப்புறம் அவர் பாட்டு ம் ஜெபத்துல இறங்கிடுவாரு. இதே வேலை தான் அவருக்கு. பையன் ஓ வந்து இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி ஆ இப்போ நமக்கு சொந்த வீடு இருக்குது, கொஞ்சம் ம் வருமானம் இருந்தாலே நம்ம சிம்பிளா வாழ்ந்துட முடியும். இப்பதான் நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீல, அதனால ம் நான் இந்த வேலையை நான் ரிட்டையர்மெண்ட்டா எடுத்துக்கிறேன். நான் இந்த ம் வேலையை ம் விட்டுறேன், நான் ஜெபத்துக்கு ம் போறேன்னு சொல்லிட்டு ம் 24 மணி நேரம் ஜெபத்துல இறங்கிட்டார். மை அப்போ காட் ஒரு சரி சரி ஒரு அனுபவத்துல அந்த ஜீவ ஸ்நேகம்னு ஏற்பட்டுச்சுன்னா அவருடைய மனநிலைமை என்னவா இருக்குங்கிறது நான் அதை பத்தி பேசிட்டு ம் தான் வைக்கும்போது இவர் ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு. சரிங்க இவரும் சரிங்க இப்படிதானே இருந்தாருண்டு. அப்போ கிடைக்கிற ம் நேரமெல்லாம் பயிற்சி, கொஞ்சம் கேப் ம் கிடைச்சதுன்னா பயிற்சி. அதுக்கப்புறம் ஓகே இந்த வருமானம் கம்மியாச்சு அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியலையேங்கிறதுக்காக தான் அவர் ஒரு கட்டாயத்துக்காக தான் இந்த 12 மணி நேரம் வேலையும் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப வேலை அதுக்கு செஞ்சுட்டு ஒரு இருந்தாங்க ஆப்ஷன் கிடைச்ச உடனே அதையும் ம் பயன்படுத்திக்கிட்டாரு ஜெபத்துக்காக. ஓ ரைட் ரைட் அந்த ரைட் அளவுக்கு அவர் பயிற்சியில இருந்ததுனாலதான் அவருடைய கதியினுடைய நீளம் அதிகமா இருந்தது. சரிங்க சரிங்க சமாதினா ஆ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு ம் விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாரு. இதான் பாத்துக்கோ அப்படின்னு சமாதியாയി காமிச்சிருவாரு. ஓ ஓ சரி 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 அந்த மாதிரி எல்லாம் ஒரு நிகழ்வு நிறைய அவர் குருபரானந்த ஆசிரமத்துல நம்ம இவரு பாலனையாவை கேட்டா சொல்லுவாரு. ஆ அவருக்கெல்லாம் அவர் வாங்க நல்லாவே பழக்கம். சரிங்க அவர் சரிங்க சரி குருபரானந்த ஆசிரமத்திலேயே ஒரு நிகழ்வுல வந்து பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அங்க தலைமை தாங்கி ஆ ஒரு நிகழ்ச்சி தலைமை தாங்க வந்திருக்கும் போது ஆ குருபரானந்த கடைவல்ல சாமி ஆ முன்னாடியே கூட அவர் ஆ அப்படி சமாதியாയി காமிச்சிருக்கிறார். சமாதினா ஓ என்னன்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதியாയി காமிச்சு அப்புறம் ஒருத்தர் வந்து ஏதோ மூலிகையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஏதோ வாயில வச்சு தடவி அவரை உணர்வு கொடுத்துருக்காங்க நிலைமைக்கு வந்ததா ஆ சொல்லப்பட்டது. ஆஹா அந்த மாதிரி ஆஹா எல்லாம் அவரு செய்யறவரு. ஒரு கையில வந்து ஒரு 5 ஹெச்பி மோட்டர்னுடைய ஒரு வயரை ஒரு கையிலையும் இன்னொரு வயரை ம் மறு கையிலையும் வச்சு அங்க சுவிட்ச் ம் போட சொல்லிட்டு இவரு நிஷ்டைக்கு போயிருவாரு. ஓ இவரு சரி உடம்புக்குள்ள கரண்ட் பாஸ் ஆகி அங்க மோட்டார் சுத்தும். ஆனா இவருக்கு ஒண்ணும் ஆகாது. இவருக்கு ஒன்றும் ஆகாது ஆ அப்ப இவர் இது ஏன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு காமிச்சாரு அப்படின்னு கேட்டா, நாம ம் நிஷ்டைக்கு போயிட்டோம்னா நமக்கு உலகம் கிடையாதுன்னு சாமி சொல்றாரு இல்லையா, உலகத்தில் இல்ல நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால அனுபவிக்க முடியாதுன்னு சொல்றாரு இல்லையா. அப்ப ஆ இப்படி ஒரு சம்பவத்துல அவர் என்ன ஆயிருக்கணும், கரண்ட் அவருக்கு அடிச்சிருக்கணும் இல்லையா. அவர் ம் வெறும் ம் கால்ல சும்மா நிக்கிறாரு. நிக்கிறாரு ஆனா ஆ இவருக்குள்ளார கரண்ட் பாஸ் ஆகி போய் அந்த மோட்டரை சுத்துது. ஆனா அவருக்கு எதுவுமே தெரியல. அவருக்கு அந்த கரண்ட் அடிக்கிற விஷயமும் கிடையாது. சரி ஏன்னா சரி அவர் சரி நிஷ்டையில உள்ள இருக்கிறாரு. அதான் உலகமே இல்லைங்கிறாரு ஆ உலகம் கிடையாது இல்லையா. அப்ப உலகம்ங்கிறது ஆமா இல்லைன்னா உடம்பும் கிடையாது இல்லையா. உடம்பை ஆமாங்க பத்தின ஆமாங்க உணர்வும் கிடையாது. ஏ ஆமா அப்போ ஆமா சமாதியில இருக்கிறவங்க எல்லாருமே இப்படிதான் உடம்பையும் உலகத்தையும் மறந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத ம் ப்ரூவ் பண்றதுக்காக அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதா கணேஷ் ஐயா சொல்லியிருக்கிறாரு. தண்டபாணி ஓ ஐயா கிட்ட நான் கேட்கும்போது ஆமா அந்த மாதிரி செஞ்சது அவரும் சொன்னார் அவரு. சரிங்க சரிங்க ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களை எனக்கு சொல்லிட்டீங்க ஞாபகப்படுத்துறீங்க ஸோ அவர் மாதிரி தண்டபாணி 24 மணி நேரமும் அப்படி பயிற்சிக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னா ம் ம் நம்மளும் இந்த உலகத்தையும் உடம்பையும் மறந்து நம்மளால இருக்க முடியும். ம் அதனால ஆமாங்க நாம ஆமாங்க வெறுமனே இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல போயிட்டு நாம எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் இங்க பண்ண முடியாது. சரி சரிங்க 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 அந்த மாதிரி ரைட் மேலான நிலைமைய இந்த சித்த விதையை வச்சு அடைஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இருக்காங்க ம். அதாங்க அவரு ஐயா அவங்க அப்பாவோட பார்க்க முடியலைங்க ஆனா தண்டபாணி ஐயாவோட கலந்து பேசி வெள்ளியங்கிரி அந்த ஆறு அங்க ஓடுது இல்லையா பின்னாடி ஆமா 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 அங்க அந்த ஆறு ஆணைகள்லாம் வந்து குளிச்சு தண்ணி குடிச்சிட்டு போங்க இல்லையா முள்ளங்காடு ஆமா பின்னாடி. அதுல முள்ளங்காடு பின்னாடி கரெக்டா சொன்னீங்க முள்ளங்காடு பின்னாடி அங்க குளிச்சு செஞ்சுட்டு உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாரு. ம். நான் என்ன திடீர்னு இப்படி கேட்க எனக்கு என்னன்னே ஒன்றும் புரியல. ஐயா எனக்கு ஞானம் தாங்க வேணும் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கேன் ஞானம் வேணும்னு சொன்னா என்ன சொன்னேன்னு தெரியல. ஒண்ணு என்ன தண்ணிக்குள்ள உள்ள பூந்து ஒரு முக்கு அடிச்சுட்டு ம். அப்படியே கையில எடுத்து எந்த வாங்கிக்க அப்படின்னாரு. அப்படியே சந்தனம். கம்மு கம்முன்னு அப்படியே சந்தனம். சந்தனம் ம். ஆமாங்க கொடுத்தாருங்க ம்.
மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஸோ அவரும் இந்த மாதிரி அப்புறம் சித்து விளையாடுற வேலையெல்லாம் அந்த தண்டபாணி அவரும் செஞ்சுட்டு தான் இருந்தாரு. நான் அவரை ஆமாங்க. சந்திக்கும் போது கூட வெறும் கை தான், ஆனா ம். அதுல வந்து இப்படின்னு செய்வாரு, சொடக்கு போடுற ஆ மாதிரி செய்வாரு. அவர் கையில இருந்து ஆமாங்க. சந்தன பொடி விழுகும். வாங்கி நான் ஆமா ஆமாங்க ஆமாங்க வாங்கி ஆமா பூசிருக்கேன் ஆமா. செஞ்சிருக்கேன். அப்புறம் இருந்தாலும் அவர் கடைசியில் இதெல்லாம் இதை மறந்துரு இந்த சித்தர்கள் அது இது 72 நாடி நரம்பு இடகலை பெண்கலை சுழுமுனை சூட்சும நாடி அதெல்லாம் மறந்துரு ஞானபிதா என்ன சொன்னாரோ அதை மட்டும் நீ பார்த்து போயினே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கெலாம் இருக்கு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு விட்டாருங்க அந்த ம், ஒரு ம், ம். ஆமாங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஐயா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. இப்போ தூக்கத்துல வந்து கதி ஓடுது, அதே ம், மாதிரி விழிப்பு நிலையில கதியும் ஈக்குவலா இருக்க வேணும். ம், அப்ப மனமே ஏமாந்துரும், தூங்குறோமா விழிப்புணர்வு இருக்கிறோமா ம். அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆனா இல்லைங்க, தூங்கும் போது அந்த கதி எடுக்கும் போது மனசு உள்ள வந்துரும், ஏமாந்து போய் அது உள்ள வந்துரும் அப்படின்னு சொன்னேன். சமீரன் ஓடுச்சுன்னா உள்ள வரணும்னு அந்த மனசுக்கு ஒரு ஜாக்கிரதை நிலைமை இருக்குது. சரி. அந்த சமீரன் மாதிரி நாம ஒரு கதி எடுத்தோம்னு சொன்னா மனசு ஏமாந்து போய் சமீரன் தான் ஓடுதுன்னு சொல்லிட்டு அது உள்ளுக்குள்ளார ஓடி வந்துரும். அப்படிதான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நாம சாதாரணமா வச்சிருக்கக்கூடிய உபதேசத்தை, சாதாரணமா எடுக்கக்கூடிய கதிய ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரமா மேலையும் கீழையும் நடத்தி அந்த சமீரன் கதி மாதிரி அதை மாத்திக்கிட்டே இருக்கிறோம். அது மாற்றம் அடையும் போது என்ன ஆகும்னா, இந்த மனசு உள்ளுக்குள்ளார வந்து உட்கார்ந்துரும். அதைத்தான் சாமி வந்து மனம் சாந்தி அடைந்ததை கவனிக்கிறதுக்கு அந்த கதியை நிறுத்திப்பாரு, அது அமைதியா உள்ள உட்கார்றத உங்களால உணர முடியும். இந்த கதி அபியாசத்துல ஆமா மனசு வெளியில இருந்த மனசு உள்ளுக்குள்ளார வந்திருந்ததை உங்களால பார்க்க முடியும், கவனிக்க முடியுங்கிறாரு. ஆனா ஐயா தூங்கும் போது அந்த நீளம் வந்து அதிகம் இருக்காதுல்ல மேல? எப்பங்கயா தூங்கும் போது தூங்கும்போது ஆ, ஆமா நீங்க தூக்கத்துல நீளமா ஓடக்கூடிய இருக்குன்னு சொல்றீங்களே. ஆமா ஆ, தூக்கத்துல நீளம் ஓடக்கூடிய கதியினுடைய அந்த அழுத்தம் இருக்கு இல்லைங்களா, ஆ, அந்த அழுத்தத்துக்கு நிகரா வரணும் அப்படின்னு சொன்னா நாம அதை நீளமா பண்ணினாதான் முடியும். நாம அழுத்தம் செய்யும் போது அதிகம். ஆமா நாம செய்யும் போது இந்த நீளமா சமமா பண்ணினாதான் தூக்கத்துக்கு வரக்கூடிய கதிக்கு நிகரா அது வருது அப்படின்னு சாமி சொல்றாரு. தூக்கத்துல ஓடக்கூடிய அழுத்தம் கதி அதிகமா மாதிரியே இருக்கும். வருது அப்படின்னு. ஆமா அங்கேயே அழுத்தம் அதிகமா இருக்காது. நீங்க நல்லா ஆழ்ந்து தூக்கத்துல இருக்கிறவங்கள போய் பாருங்க, அவங்க காதுல போய் வச்சு, அவங்க காது கிட்ட போய் அந்த நம்ம காதை கொண்டு போய் அவங்க வாய்கிட்ட வச்சு அப்படியே கேளுங்க. ஆ, அந்த கதி தான் நமக்கு தேவையான கதி. அந்த கதியினுடைய சப்தமும் அதனுடைய அந்த இயக்கமும் எப்படி இருக்குதுங்கிறத கவனிச்சு பாருங்க. ஏன்னா அப்படிதான் சாமி இந்த கதியை கண்டுபிடிச்சாரு. பகிரந்து பிரயத்தனப்பட்டு கண்டுபிடிச்சேன்னு சொன்னா அது அவருக்குள்ளார மட்டும் அந்த ஆராய்ச்சி அவர் பண்ணல. தூங்கும் போது எப்படி மனசு உள்ள அடங்குச்சு, தூங்குறவனுக்கு அப்ப அவருடைய நிலைமை என்னவா இருக்குது, தூங்கும் போது அவன் என்ன நிலைமையில இருக்கிறான்னு சொல்லிட்டு இத கணேசையா சொன்னதுதான். அந்த காலத்துல வெளியில கட்டில் போட்டு படுத்துட்டு இருப்பாங்க, அவர்கிட்ட போய் காதை வச்சு இவரு மெதுவா கேட்டு இருப்பாரு சாமி. அவன் கையை கால் அசைக்கிச்சு ஏதாவது எந்திரிக்கும் போது பார்த்தா இவர் மேல கைப்பட்டு அவன் எந்திரிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, திருடன் திருடன் சொல்லி கூப்பாட போட்டு பல இடங்கள்ல அடியும் வாங்கியிருக்கிறாரு. அந்த எல்லாம் ஊரே கூடி வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் வந்து சாமி வந்து அந்த தூக்கத்துல என்ன மாதிரி நிலைமை ஓடுது, எந்த மாதிரியான சுவாச நிலைகள் அங்க நடந்துட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் கவனிச்சு பார்த்துட்டு தான் அவர் அந்த அபியாசத்தை சரியா புரிஞ்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல வரக்கூடிய அனுபவங்களை வெளியில சொல்லவும் ஆரம்பிச்சார் அவர். சயின்டிஸ்ட் மாதிரி பண்ணிருக்காரு எல்லாம். ஆமா, ஏன்னா அவருக்கு பேசிக்கா அப்படி ஒரு கேள்வி, தூங்கும் போது மட்டும் ஏன் மனசு அடங்குது, ஏன் தூங்காதப்ப அடங்கல, அப்ப தூங்கும் போது ஏன் அடங்குதுங்கிறத அந்த கேள்வி பின்னாடி போய் தான் அவர் இந்த கதியவே கண்டுபிடிச்சாரு. இப்போ அந்த எலக்ட்ரிக் மேட்டர் சொன்னீங்கல்ல, வயர் ஆமாங்க ஆமாங்க. இப்போ அப்ப கரண்ட் அவர் உடம்புல பாஸ் ஆகாதுன்னு சொல்றீங்களா? பாஸ் ஆச்சு, ஆனா அவருக்கு அது புலப்படவே இல்லை, அவருக்கு அது அனுபவப்படவே இல்லை. இப்போ பாடியை நம்ம தொட்டா ஷாக் அடிக்க மாட்டேங்க. கண்டிப்பா அடிக்கும். ஏன்னா நாம வெளியில தானே இருக்கிறோம், அவர் வெளியில இல்ல, அவர் உள்ள இருக்கிறாரு. அதனாலதான் சொன்னேன், அவரு சுயநினைவுல இருந்துட்டு அதை போடுன்னு அவர் சொல்லல, அவர் நிஷ்டைக்கு போயிட்டாரு, போட சொல்லிட்டாரு. நான் நிஷ்டைக்கு இப்ப போயிருவேன் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிஷ்டைக்குள்ள போயிட்டாரு. அவர் நிஷ்டையில இருக்கும் போது அவருக்கு ஒண்ணும் ஆகல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது. அதைத்தான் நான் சொன்னேன், நம்மளுடைய அனுபவத்தை வச்சுக்கிட்டு நம்ம எதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நன்றி, நல்ல தகவல் ஐயா. ஆமா சௌந்தரியம்மா.
அம்மா சௌந்தரியம்மா எதை கேட்க வந்தாங்க? ஆக மொத்தம் கதியை பத்தி கேட்டு ஏதோ விஷயங்களுக்குள்ளார சுத்தி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க. எல்லாமே நல்ல விஷயம் தாங்க. இல்ல என்னென்ன விமர்சனங்களை நாளைக்கு நான் சந்திக்க போறேன்னு தெரியல. அத நினைக்கும் போதுதான் ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்குது எனக்கு. ஒண்ணு இல்லைங்க எல்லாம் ஞான பிதாவுக்கே சமர்ப்பணம் பண்ணிடுவோம். இல்ல நம்ம எதை கேட்டோமோ எதை தெரிஞ்சுக்கிட்டோமோ அதைத்தான் இங்க நம்ம வந்து சொல்றோம். நாமளாக கற்பனை பண்ணி இங்க எதுவும் சொல்றது இல்ல. ஆமா, ஏன்னா அது 1க்கு 2 முறை நான் அதை உறுதிப்படுத்திட்டு தான் நான் சொல்றேன். கணேசையா சொன்னதை தண்டபாணி ஐயா அவருடைய பையன்கிட்டையும் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு அவர் உறுதிதான் அப்படின்னு சொன்னதுனாலதான் இங்க நம்ம சொன்னோம். இல்ல உண்மைதாங்க. நீங்க சொல்றதுல எந்த வித மாற்றுக்கிறது இல்லை. கரெக்டா சொல்லிங்க. அது நீங்க சொல்றது எங்களுக்கு ரொம்ப ஆனந்தம் 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 சந்தோஷம். அம்மா சௌந்தரியம்மா ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா இன்னும் ஒரு டவுட் இருக்குங்க ஐயா, நாளைக்கு கேக்குறேங்க. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓகேங்க, சந்தோஷங்கம்மா, சந்தோஷம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ஆத்ம நமஸ்காரம் ஐயா. சரிங்க, ப்ளீஸ் நிறைவு பண்ணிக்கலாங்க. நாளைக்கு வந்து நம்ம இந்த சித்தவேதத்தினுடைய பகுதியில பார்ப்போம். உலக சேம பிரகாசிக்கினுடைய மேலும் இருக்கக்கூடிய பகுதிகளையும் பார்ப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.